श्रीवत्सचिह्नमिश्रेभ्यो नम उक्तिमधीमहे यदुक्तयस्त्रयी कण्ठे यान्ति मङ्गलसूत्रताम् श्रीवत्सचिह्नमिश्रेभ्यो नम उक्तिमधीमहे यदुक्तयस्त्रयी कण्ठे यान्ति मङ्गलसूत्रताम्. வரதராஜஸ்தவத்தில் 26வது ஸ்லோகத்திலேருந்து 30 வரையிலும் சொல்லணும். முதல்ல 26வது ஸ்லோகம். உத்தரத்யுபரி பக்தஜனானிதி ஊர்த்வதாஸ்ரேண சூச்சித சக்திம் ஊர்த்வபுண்டத்திலகம் பகுமானாத் கிம் பிபர்ஷி வரத ஸ்வலலாட்டே. ஹே வரத, ஓ வரதனே, அயம் ஊர்த்வபுண்ட திலகா, இந்த ஊர்த்வபுண்ட திலகமானது பக்தஜனான் உபரி உத்தரதி, பகவத் பக்தர்களை ஊர்த்வகதியை அடைவிக்கிறது. இதி என்று ஊர்த்வதாஸ்ரேண சூச்சித சக்திம், ஊர்த்வாகார விசிஷ்டமாய் இருக்கையினாலே சூச்சனம் பண்ணப்பட்ட சக்தியை உடைய. இப்போ ஊர்த்வாகாரமாக இருக்குது அந்த புண்டம், மேல் நோக்கி இருக்குது, அதனால் ஒரு சக்தி அங்கே இருக்குதுன்னு சூச்சனம் பண்ணப்படுறது. அது என்ன சக்தி அப்படின்னா மேலே அழைத்து கொண்டு போகிறது. ஊர்த்வதாஸ்ரேணத்தினால உத்தரதி பக்தஜனான், இதுவும் மேலே தூக்கிறது பக்தர்களை. ஊர்த்வபுண்ட திலகம், அந்த ஊர்த்வபுண்ட திலகத்தை. அப்போ இப்படி ஊர்த்வாகார விசிஷ்டமாக இருக்கையினாலே சூச்சனம் பண்ணப்பட்ட ஒரு சக்தி, அந்த சக்தியை உடையது அந்த ஊர்த்வபுண்டம். அந்த ஊர்த்வபுண்ட திலகத்தை அது மற்றவாளுக்கு ரட்சகமாக இருக்கும், அழிச்சுட்டு போகும் மேலே. ஆனால் உனக்கு என்ன பிரயோஜனம்? ஊர்த்வபுண்ட திலகம் அது தித்தியாந்தம். ஊர்த்வபுண்ட திலகத்தை ஸ்வலலாட்டே, தேவரீருடைய திருநெற்றியில், தம் திருநெற்றியில் பகுமானாத் கிம் பிபர்ஷி, நம் அடியார் உகந்தது என்கிற பிரீத்தி விசேஷத்தாலேயா நீர் தரிக்கிறீர். உமக்கு என்ன பிரயோஜனம்? அதனால் ஒரு பிரயோஜனமும் இல்லை. ஆனால் நீர் ஊர்துவமாக தான் இருக்கீர், ரொம்ப ஊர்துவலோகத்தில் தான் இருக்கீர். ஆனால் அடியார்கள்லாம் தரிக்கிறார்கள் என்பதனாலே நீரும் தரிக்கிறீர்னு எம்பெருமானை பார்த்து சொல்கிற குலத்தாழ்வான். இங்கே திரு அபிஷேகத்தின் அழகிலே ஈடுபட்டு அது தன்னிலே கால் தாழ்ந்து அதனை விட்டு பேரமாட்டாதே நிற்க அந்த திரு அபிஷேகத்தின் ஒளியானது, அது கீழ் ஸ்லோகத்தில் திரு அபிஷேகம் ஆதிராஜ்யம் அதிகம் புவனானாம் ஈஷத்தே பிசுனயன் கில மௌலிகி சூளிகா மணிசகசிர மணிசகசிர மரீச்சேஹே ஹஸ்திபூஷண பவத்யுதயாத்ரிஹி அப்படின்னு கீழே சொன்னார். ஹஸ்திகிரிக்கு அலங்காரமாக இருக்கிற தேவராஜனே, உலகங்களுக்கெல்லாம் ஆதிராஜ்யம், அதிராஜனாக இருக்கிற தன்மையை, அதாவது ராஜாவாக இருக்கிற தன்மையை அதிகம் பிசுனயன் மிகவும் கோட்சொல்லுகிறது. தே மௌலிகி, உம்முடைய கிரீட்டமானது, திரு அபிஷேகம்னா கிரீட்டம் அப்படின்னு அதை அந்த அபிஷேகத்தை அந்த திருமுடியை அனுபவித்தார். அதனுடைய அழகிலே ஈடுபட்டு அது தன்னிலே கால் தாழ்ந்து அதனை விட்டு பேரமாட்டாமல் இருக்கிறார் குறத்தாழ்வான். அது எப்படி அனுபவிக்கிறார்? சூளிகா மணி சகசிர மரீச்சேகே தே மௌலிகி, உன்னுடைய திரு அபிஷேகமானது கிரீட்டமானது சூளிகா மணி சகசிர மரீச்சேகே, தன் சிகரத்திலே உள்ள ரத்தனமாகிற சூரியனுக்கு உதயாத்ரிகி. அப்போ அந்த கிரீட்டத்தினுடைய உச்சியில் என்ன இருக்குதுன்னு கேட்டால் சூரியன், சிகரத்தில் உள்ள ரத்தனமாகிற சூரியனுக்கு உதயாத்ரிகி உதய பர்வதமாக பவதி கில ஆகாதுன்றதன்றோம், அப்படி ஆகிறதன்றோம். அப்போ தேவரீருடைய முடி தான் சூரியனுக்கு உதய பர்வதமாகிறது. அப்போ எவ்வளோ ஒளி வீசுறதுன்னு அதிலேருந்து சொல்கிறார். இப்படி திரு அபிஷேகத்தின் அழகிலே ஈடுபட்டார். இப்போ இனிமேல்
அந்த அழகில் ஈடுபட்டு அது தன்னிலே கால் தாழ்ந்து அதனை விட்டு பேரமாட்டாதே நிற்க அந்த திரு அபிஷேகத்தின் ஒளியானது ஊர்த புன்ற திலகத்தளவும் போற வீசித்து. ஊர்த புன்ற திலகம் வரையிலும் வீசுறது. வீசவே அத்திலகத்திலே கண் வைத்து அனுபவிக்கிறார். அந்த திருமணில் கண் வைத்து அனுபவிக்கிறார். உத்தரதி இத்தியாதி ஊர்த புன்ற தாரணம் இன்னியிலே அனுஷ்டிக்கப்படுகிற ஸ்நான சந்தியாவந்தனாதி நித்திய நைமித்திக கர்மங்கள் பஸ்மாகுதி போல விபலமாய் ஒழியும் என்று சாஸ்திரம் சொல்லுகையாலே சேத்தனருக்கு தங்கள் தர்மத்துக்கு அங்கமாக, அதாவது கர்மாங்கமான ஊர்த புன்ற தாரணம் விதி பிராப்தம். அப்போது விதியினாலே நாங்களெல்லாம் தரித்தாகணும். ஏன்னா ஊர்த புன்றம் இல்லாமல் அனுஷ்டிக்கப்படுற எல்லா கர்மமும் பஸ்மாகுதி, அதாவது பஸ்மத்தில் ஆகுதி பண்ணால் அது போய் பகவானை அடையாது. நெருப்பு எரிஞ்சின்னு இருக்கிறச்சே ஆகுதி பண்ணால்தான் அந்த திரவியங்களை அதில் சேர்த்தாதான் அக்னியினாலே எடுத்து செல்லப்பட்டு பகவானை அடையும். அந்த மாதிரி இல்லை தேவதைகளுக்கு பண்ணுறாருனாலும் தேவதைகளை அடையிறதும் இந்த நெருப்பில் தான் ஹோமம் பண்ணணும். பஸ்மத்தில் ஆகுதி பண்ணி பிரயோஜனம் இல்லை. அந்த மாதிரி ஊர்து புன்ற தாரணம் இல்லாமல் பண்ணக்கூடிய சந்தியாவந்தனமோ அல்லது ஔபாசனமோ அல்லது சமிதாதானமோ எல்லாமே வியர்த்தம். அதனால் எங்களுக்கு அவசியம் அது தரிக்கப்பட வேணும். ஆனால் எல்லா கர்மங்களுக்கும் சாட்சியாக மட்டும் பகவான் இருக்கான். அவன் எதுக்கு தெரிக்கணும்? அவன் நித்திய நைமித்திகாதி கர்மம் ஒன்றும் செய்யக்கடவன் அல்லன். அவனுக்கு ஊர்த புன்ற தாரணம் அவசியகம் அன்னு ஆயிருக்க செய்தேயும் ஊர்த புன்ற திலகம் தரித்து கொண்டிருக்கிறான். அதுக்கு ஒரு ஹேத்து சொல்லணும் இல்லையோ? அது சொல்கிறார், திருநெத்திக்கு அலங்கார அர்த்தமாக சாத்தி கொண்டிருக்கிறான் என்ன ஒரு ஹேத்து சொல்லலாம். பெருமாள் திருநெத்தி ஒன்றும் இல்லாமல் இருக்கும். ஒன்றும் இல்லாமல் இருக்கிறத விட ஊர்து புன்றத்தோடு இருக்கிறது நல்லாயிருக்கும் அப்படின்னு. அப்போ திரிய புன்றத்தை விட ஒசந்தது ஊர்து புன்றம், அதுக்காக ஊர்து புன்றத்தை தரிக்கிறான்னு சொல்லலாம். அப்போ அதை காட்டிலும் சுவாதிதமமான ஒரு ஹேத்து, சுவாதிதமமானதொரு ஹேத்து அருளி செய்கிறார். ரொம்ப ரசமாக இருக்கிற ஒரு ஹேத்து. சுவாது அப்படின்னா ரசம். ரசம் மிகுந்த ஹேத்துவை சொல்லுகிறார். அதை சொல்ல விரும்பி, அதை அருளி செய்ய விரும்பி பகுமானாத் கிம் அப்படின்னு கேட்குறார். ரொம்ப அதில் கௌரவ புத்தியினால் தரிக்கிறீரா அப்படின்னு கேள்வி கேட்குறார். அடியார் உகந்தது ஏதாகிலுமாம் அதுவே நமக்கு உபாதேயம் என்று கொண்டோ என்கிறார். அடியார்கள் என்ன விரும்புகிறாளோ, அவள் எதை ரொம்ப உகந்து ஏற்கிறாளோ அது நமக்கு உத்தேசியம் என்ற பகுமானத்தாலே தேவரீர் அதை தரிக்கிறதா என்று கேட்கிறார். புன்ற திலகம் ஊர்துவாகார விசிஷ்டமாக இருக்கும். அது ஒரு அர்த்த விசேஷத்துக்கு சூச்சகமாய் இருக்கிறது என்று பூர்வார்த்தத்தாலே சொல்கிறார். அதாவது ஊர்தலோகத்தை அடைவிக்கும். ஊர்தலோகம் இருக்கிறதுலே ஊர்தலோகம் ஸ்ரீவைகுண்டம், அதை அடைவிக்கிறது அப்படின்னு அந்த ஊர்தலோக நயனம் அப்படின்ற ஒரு சக்தி அந்த ஊர்த புன்றத்துக்கு இருக்குது. அப்போ விக்கிரகத்தை இப்படி பண்ணணும். ஊர்த புன்றம்னு 2 சப்தம் இருக்குது. அப்போது அதுக்கு எப்படி பண்ணணும்? ஊர்த்வ கதி பிராபகம் புன்றம் ஊர்த புன்றம். இப்போ சாக்கபார்த்திவாதிபத்து சமாசா அப்படின்னு சொல்லுவாள். சாக்கபார்த்திவாதிபத்துனா இப்போ சாக்க பிரதானஹா ச அசௌ பார்த்திவச்ச சாக்கப்பிரதான பார்த்திவா அப்படின்னு வரணும் சப்தம். ஆனால் நடுவில் பிரதான சப்தம் லோபமடைந்து சாக்க பார்த்திவா அப்படின்னு வருது. இல்லை பிரதானகா சொல்ல, அதாவது சாக்கத்தை தன்னுடைய ஆகாரத்தில் பிரதானமாக கொண்டவன். அப்படியாவது சாக்கம்னா கீரை. அப்போ கீரையை பிரதானமாக உடையவன். அப்போ கீரையை பிரதானமாக உடைய ராஜா கீரை ராஜா அப்படின்னு வருது. இல்லை சாக்க பிரியஸ்ச அசௌ பார்த்திவஸ்ச சாக்க பிரிய பார்த்திவகான்னு வரணும். அந்த பிரிய சப்தத்துக்கு லோபம் வந்துடுறது. அப்போ சாக்க பார்த்திவகா அப்படின்னு வருது. அதனால் ஒரு வார்த்திகத்தினாலே சாக்கப்பிரதானவத் அப்படின்னு ஒரு சாக்கபார்த்திவாதினா உபசங்கியானம்னு ஒரு வார்த்திகம். அதனால் இந்த மாதிரி தேன நஞ்விசிட்டேன அனஞ்ச் அப்படின்ற சமாச விதாயக சூத்திரத்தின் கீழே ஒரு வார்த்திகம் எப்படி இருக்குது. அதனால் இப்படி சில ரூபங்கள்லாம் சித்திக்கின்றன. சாக்க பிரியஸ்ச அசௌ பார்த்திவஸ்ச இது கர்மதாரயம்தான்.
அந்த கர்மதாரயத்தில் உத்தரபத லோபஸ்ச அப்படின்னு அந்த வார்த்திகம் சொல்கிறது. உத்தரபதம்ன்றது இந்த சாக சப்தத்துக்கு உத்தரத்தில் இருக்கிற பதம், அதாவது மத்தியம பதம். மத்தியம பதத்துக்கு லோபம் வருது, பின்னாலேயும் ஒரு பதம் இருக்கிறதுனால நடுவில் லோபம் வருது. அதனால தான் மத்தியம பத லோபி சமாசா அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் சாகப்பிரியச்ச அசௌ பார்த்திவச்ச சாகப்பிரிய பார்த்திவகான்னு வரணும். ஆனால் வராமல் பிரிய சப்தத்துக்கு லோபம் வந்து சாக பார்த்திவகா அப்படின்னு ரூபம் வந்துடுறது. அதே மாதிரி இங்கே ஊர்த்வகதி பிராபகஞ்ச அசௌ தத்து புன்றஞ்ச ஊர்த்வகதி புன்ற சப்தம் புல்லிங்கமாக இருக்கும். அதனால் ஊர்த்வகதி பிராபகச்ச அசௌ புன்றச்ச ஊர்த்வகதி பிராபக புன்றஹா அப்படின்னு வரணும். அந்த பிராபக கதி பிராபகன்ற சப்தம் லோபம் அடைஞ்சு ஊர்த்வ புன்றஹா அப்படின்னு வந்துடுறது. அதனால் அதுதான் சொல்கிறார், ஊர்த்வகதி பிராபகா புன்றஹா ஊர்த்வ கதி பிராபக புன்றஹான்னு வந்து கதி பிராபகன்றதுக்கு லோபம் வந்து ஊர்த்வ புன்றஹான்னு வந்துடுது. இப்போ ஊர்த்வ புன்றஹா என்று இங்கனே சாக பார்த்திவாதி சமாசம் போல் திருவுள்ளம்பத்தி அருளி செய்கிறார். உத்தரதி பக்தஜனானிதி உத்தரத்யுபரி பக்தஜனானிதி ஊர்ததாஸ்ரேன சூச்சித சக்தி அப்படின்னு பூர்வ அர்த்தத்தாலே இப்படி அருளி செய்கிறார் கூறத்தாழ்வார். இந்த ஊர்துவபுன்ற தாரணத்தாலே உனக்கு என்ன பிரயோஜனம் அப்படின்னா, அகரணே பிரத்திவாயம் கிடையாது, கரணே கைங்கரியமும் கிடையாது. இது செய்தால் கைங்கரியம், செய்யலைன்னா பாபம் அப்படின்னு உண்டா? கிடையாது. ஆனால் சப்தசக்தியை விமர்சம் பண்ணினாலும் உனக்கு இது பிராப்தமும் அன்று. ஏன்னா மேலே அழிச்சுட்டு போடனா, நீ தான் மேலே முன்னையே இருக்கிய, முதல்லையே நீ தான் மேலே இருக்கிறது, எல்லாரையும் கூட மேலே இருக்க. அதனால் சப்தசக்தியினாலேயும் உனக்கு பிராப்தம் இல்லை. ஆயிருக்க செய்தேயும் நீ ஏன் தரிக்கிறாய், அடியார் உகந்தது, அதனால் அந்த திருவுள்ளத்தாலே தான் தரிக்கிறாயோ என்கிறார். அதுதான் உண்மை அப்படின்னு தான் பெருமாள் அங்கீகரிப்பார். அதை அந்த திருநெற்றியினுடைய அலங்காரத்துக்கு திலக்கம்னு பேர். இது இவர் இந்த சந்தேகப்படுற மாதிரி எப்படி அமைச்சிருக்கார் பாட்டை அப்படின்னா, இந்த மாதிரி ஆழ்வார் அருளி செய்திருக்கார். திருவாய்மொழியில் 3ஆம் பத்தில் முதல் பதிகத்தில் முதல் பாட்டு, முடிச்சோதியாய் உனது முகச்சோதி மலர்ந்ததுவோ, அடிச்சோதி நீ நின்ன தாமரையாய் அலர்ந்ததுவோ, படிச்சோதி ஆடையடும் பல்கலனாய் நின் பைம்பொன் கடிச்சோதி கலந்ததுவோ திருமாலே கட்டுரையே. இந்த முதல் பாட்டில் சிவப்பதியான சேஷி அவனுடைய ஆபரணாதி அவயவ சோபைகளினுடைய சுகடிதத்துவத்தாலே ஆபரணம், அதுக்கப்புறம் அந்த திரு ஆடை இவைகள் நன்னா பொருந்தி இருக்குது, சுகடிதமாக இருக்குது. அதனாலே விவேக அயோக்கியமாம்படி பிறந்த சம்சயத்தை அது பிரித்து தெரிஞ்சிக்க முடியாதபடி ஒரு சம்சயம் பிறக்கிறது. அந்த சம்சயத்தை தீர்க்கணும் பெருமாளே கேட்குறார் ஆழ்வார். உனது முகம் திருமுகத்தின் சோதி ஒளியானது முடிச்சோதியாய் மலர்ந்ததுவோ, திரு அபிஷேகத்தின் நீ சாத்தின்றிருக்கிற கிரீட்டத்தினுடைய ஜோதிஷாக மேலே கிளம்பித்தோ, அடிச்சோதி நீ நின்ன தாமரையாய் அலர்ந்ததுவோ, உன்னுடைய திருவடிகளின் கீழே ஒளி நீ நின்ற தாமரையாய் ஆசன பத்மமாய் அலர்ந்ததுவோ, கீழே பரம்பித்தோ, பை அப்படின்னா பரந்த பொன் அழகை உடைய, நின் அப்படி அழகுடைய உன்னுடைய கடிச்சோதி, கடியினுடைய சோதி இடுப்பினுடைய ஜோதிஷு, படிச்சோதியாய் அப்படின்னா சுவாபாவிகமான ஒளியை உடைய ஆடையோடும் திருப்பரிவட்டத்தோடு. அப்போ இடுப்பின் ஜோதிஷு தான் ஆடையினுடைய ஜோதிஷா பரிணமிச்சுதா. அப்படி திருப்பரிவட்டத்தோடு அப்படி சேர்ந்ததா. பல்படைகலனாய் திவ்ய ஆபரணங்களுமாய் கலந்ததுவோ, கீழும் மேலும் கலந்ததோ. அந்த ஆபரணத்தினுடைய அழகு திருமேனி அழகாக வீசுறதா, இல்லை திருமேனியினுடைய அழகெல்லாம் ஆபரணங்களுடைய அழகாக வீசுறதா அப்படின்னு அர்த்தம். அதனால் சிவப்பதியாகையாலே அர்த்தோ, அப்புறம் திருமாலே, திருவுக்கு நாயகன், பிராட்டிக்கு நாயகனே, அர்த்தோ விஷ்ணு ரியம் வாணி அர்த்தோ விஷ்ணு ரியம் வாணி அப்படின்னு சொல்லிருக்கு விஷ்ணு புராணத்தில் முதல் அம்சத்தில் 8வது அத்தியாயத்தில் 18வது ஸ்லோகம். அதில்
சப்த அர்த்தங்கள் இரண்டுக்கும் கடவன் நம்பெருவான். அதாவது இயம் வாணி, இந்த பிராட்டி தான் சொல்லு, அர்த்தோ விஷ்ணு, அந்த சொல்லுக்கு பொருள் யார்? எம்பெருமான். அப்போ சொல்லும் பொருளும் சேர்ந்திருக்கிறாப்பில் எம்பெருமானும் பிராட்டியும் சேர்ந்திருக்கிறார்கள். அதனால் இப்போ ஸ்ரீவிஷ்ணு புராணத்தில் இருக்கிற இதை அப்படியே ஒரு ரூபணம் பண்ணுறான். ஆமாம், காளிதாசன் வாகர்த்தாவியோ சம்பிருக்தவ் அப்படின்னு வாக் அர்த்தங்களை போல சேர்ந்திருக்கா அப்படின்னு தேவதாந்தரங்களை அவன் இதை கொண்டு ஒரு ஆரோபணம் பண்ணுறான். அர்த்தோ விஷ்ணு ரியம்பாணின்றது தான் மூலம். அதனால் மூலத்தில் அர்த்தமாக இருக்கிறவன் எம்பெருமான், சொல்லாக இருக்கிறவள் பிராட்டி அப்படின்னு சொல்லியிருக்கு. அதை தேவதாந்தரங்களுக்கு வைத்து அவன் என்ன பண்ணான், வாக் அர்த்தம் இவைகளை போல சேர்ந்துள்ளவர்கள்னு அங்கே அவன் சொல்கிறான். அந்த மாதிரி அதுக்கு மூலமாக இந்த விஷ்ணு புராண ஸ்லோகம் அமைஞ்சிருக்கு. அதனால் அர்த்தோ விஷ்ணு ரியம்பாணி என்கிறபடியே சப்த அர்த்தங்கள் இரண்டுக்கும் கடவனே, ரெண்டுக்கும் நிர்வாககன் பகவான் தான். கட்டுரை இத்தை சம்சயமர அருளி செய்ய வேணும். அதனால் ஒன்றால் தான் அதை சொல்ல முடியும். சம்சயம் 2 கோட்டியிலும் கிடக்கையாலே முடி முதலான ஆபரணாதி சோபை, முகம் முதலான அவயவ சோபையாயித்தோ என்று கொள்வது என்றும் கொள்வது. படின சுபாவம், கடின அரைக்கட்டு, பை விரிவு. அதாவது இப்போ முடிச்சோதியாக வருது, முகச்சோதி வர்றதுன்னா ஆபரணங்களுடைய அழகு அவயவங்களுடைய அழகாக மலர்ந்ததுவோ, அதாவது ஒன்றை சொன்னது உபலட்சணம். அதனால் ஆபரணங்களுடைய அழகு அவயவங்கள், திருமேனியினுடைய அவயவங்களுடைய அழகாக மலர்ந்தனவா, அல்லது திருமேனி அவயவங்களினுடைய அழகு ஆபரணங்களுடைய அழகாக மலர்ந்ததா அப்படின்னு ஆழ்வார் கேட்குறார். அந்த மாதிரி இங்கே உன்னுடைய ஊர்துபுன்றத்தினுடைய அழகு திருமுடியில் வீசுகிறது, அதை அல்லது அந்த திருமுடியினுடைய அழகு அந்த ஊர்துபுன்றத்தில் வீசுகிறது என்று அப்படி ரூபணம் பண்ணுறார். ஆழ்வாருடைய அந்த திருவாக்கை அனுசரித்து குறத்தாழ்வான். இப்படி 26வது ஸ்லோகம் முடிந்தது. அடுத்து 27வது ஸ்லோகம். கர்ணிகா தவ கரீஷ கிமேஷா கர்ணபூஷணமுதாம்ச விபூஷா அம்சலம்பியலக பூஷணமாகோ மானசஸ்ய மம வா பரிகர்ம. ஹே கரீஷ, அஸ்திகிரிநாதனே, தவ ஏஷா, உன்னுடைய இந்த கர்ணிகா கர்ணபூஷணமானது, கர்ணபூஷணம் கிம், திருச்செவிகளுக்கு அலங்காரமோ, கர்ணத்துக்கு பூஷணமா, உத அல்லது அம்ச விபூஷா, திருத்தோள்களுக்கு அலங்காரமோ, ஆகோ அங்கனன்னிக்கே அம்சலம்பி அம்சலம்பி அலகபூஷணம், திருத்தோள்களில் அலையா நின்ன திருக்குழல்களுக்கு அலங்காரமோ, அந்த தோள்களில் அலைகிற திருக்குழல்கள் இருக்க அவைகளுக்கு அலங்காரமாக இருக்கா. வா அங்கனு மன்னி மம மானசஸ்ய பரிகர்ம அல்ல இல்லா போனால் என்னுடைய ஹிருதயத்துக்கு அலங்காரமா என்று கேட்குறார். இந்த திருநெற்றியில் திவ்ய ஊர்துபுன்ற திலகத்தின் அழகு, திருச்செவிகளில் மகர குழையினுடைய அழகிலே மூட்ட அதனை அனுபவித்து அகங்குழைந்து மகிழ்கிறார் இங்கே குறத்தாழ்வான். இப்போ திருநெற்றியில் திவ்ய ஊர்துபுன்றத்தை போன ஸ்லோகத்தில் 26வது ஸ்லோகத்தில் அனுபவித்தார். அந்த அழகு, அந்த ஊர்துபுன்ற திலகத்தினுடைய அழகு திருச்செவிகளிலே, அப்புறம் மகர குழையிலே கொண்டு மூட்ட, மகர குழைன்றது மிகுந்த அழகுடைய அந்த ஆபரணம், அதிலே மூட்ட அதனை அனுபவித்து அகங்குழைந்து மிகவும் குழைந்து மகிழ்கிறாராய் செல்கிறது. ஹே கரீஷ, தவ ஏஷா கர்ணிகா கிம் கர்ணபூஷணம் உத அம்ச விபூஷா ஆஹோ அம்சலம்பியலக அலகபூஷணம் அத மம மானசஸ்ய பரிகர்மவா என்று கோட்டி சதுஷ்டய அவகாகையான சம்சயம் தமக்கு வர்த்திக்கிறபடியே அருளி செய்கிறார். 4 கோட்டியில் சந்தேகம் வருது. என்னென்னா, தவ ஏஷா கர்ணிகா கிம் கர்ணபூஷணம், தேவரீர் திரு காதுகளுக்கு அழகா, உத அம்ச விபூஷா இல்லை தோள்களுக்கு அழகா,
ஆஹோ அம்சலம்பி அலக விபூஷணம், அலகபூஷணம் அல்லது அந்த காது வழியாக தொங்குற திருக்குழல்களுக்கு பூஷணமாக இருக்கா. அத்த மம மானசஸ்ய பரிகர்மவா, பரிகர்மன்னா அலங்காரம், என்னுடைய மனசுக்கு தான் அலங்காரமாக இருக்கா. இப்படி 4 கேள்வி கேட்டிருக்கார் இங்கே குறத்தாழ்வான். அப்புறம் கர்ணிகா கர்ணபூஷணம் கிம், அதாவது கர்ணிகையானது அந்த காதில் போட்டுருக்கிற குண்டலமானது காதுக்கு பூஷணமாக அலங்காரமாக. உண்மையில் பார்த்தா கஷ்டா வேதவியதா கஷ்டோ நித்தியமுத்வகன் கிளமஹா ஸ்ரவணானாம் என்று முராரின்ற கவி சொல்கிறான்றார். அதாவது இந்த குண்டலத்தால் காதுக்கு சோபை ஒன்றும் கிடையாது. அது என்ன பண்ணுறது, காதை அதை இதால் ஊசியால் குத்தி அதுக்கு வலி ஏற்படுத்தி அதுக்கப்புறம் பூஷணத்தை அதில் ஆபரணத்தை போடப்படும். அதனால் குண்டல அதை வேதவியதா முதல்ல வருது, காது குத்தப்படுகிற துக்கம் ஏற்படுறது காதுக்கு. அதுக்கப்புறம் நித்தியம் அந்த குண்டலங்களை சுமந்துட்டு இருக்கணும் அந்த காது, அது சுமந்துட்டு இருக்கிறது என்ற வேதனையும் ஏற்படுறது. இந்த துக்கம்தான் காதுக்கு மிகறது. இது இத்தனை கஷ்டப்படுவது, இந்த குண்டலத்தால் அழகு பெறுவது எதுன்னா கபோலம், அதாவது கண்ணந்தான் அழகு அடையிறது, காதுக்கு ஒன்றும் கஷ்டந்தான் அங்கே இருக்குது. அதனால் இதுதான் வஸ்துஸ்திதின்னு முராரி சொல்கிறான். ஆனால் இந்த உலகத்தார் படி பேரருளாளன் பக்கத்திலே ஒவ்வாது. இப்போ பிராகிருத சரீரம் இருக்கிறச்சே காதில் குத்தரிச்சே வலி ஏற்படுறது. ஆனால் பகவானுக்கு அது கிடையாது, பிராகிருத சரீரம் கிடையாது, அப்ராகிருதமான திவ்ய திருமேனி, பரமேஷ்டி புமான் விஸ்வஹா நிவத்தா சர்வஹா என்ன பஞ்ச உபனிஷன்மயமான திருமேனி எம்பெருமானுக்கு. இந்த பிராகிருதர்களுக்கு நமக்கெல்லாம் பஞ்சபூதங்கள் பிருத்திவிய தேஜோ வாயு ஆகாசத்தாலே ஆன உடம்பு நமக்கு, பகவானுக்கு பஞ்ச உபனிஷன்மயமான திருமேனி. அதனால் அவனுக்கு இந்த வலியெல்லாம் ஏற்படாது அவனுக்கு. அதனால் இது இந்த உலகத்தார்படி அவனுக்கு வராது. பைவிட பாம்பனஜான் திருக்குண்டல காதுகளே என்னும்படி குண்டலமும் காதுமான சேர்த்தி அழகு அந்யாதிருஷமாக இருப்பதால் இந்த மின்னு மணி மகர குண்டலங்கள் திருச்செவிகளுக்குத்தான் அலங்காரமோ என்கிறார். அது வர முடியும். அதாவது இந்த உலகத்தார் படி இல்லை, பைவிட பாம்பனையான், அந்த பணங்களை உடைய விடமுள்ள பாம்பு அதை அணையாக கொண்டவன் பெறுவான். அப்படி அணையாக கொண்டவனாகையால் அவனுடைய திருக்குண்டல காதுகள், அந்த குண்டலங்களை தரித்து கொண்டிருக்கிற காதுகளே அப்படின்னு கொண்டாடும்படியாக தான் அது இருக்குது என்னும்படி குண்டலமும் காதுமான சேர்த்தி அழகு அந்யாதிருஷம்னா ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. அப்படி இருப்பதனால இந்த மின்னுமணி மகர குண்டலங்கள், மின்னக்கூடிய மணிகள் பொருந்தின மகர குண்டலங்கள். அப்போ மகரம் அப்படின்றது மீன் மாதிரியான காதினுடைய ஆபரணம். அந்த குண்டலங்கள் திருச்செவிகளுக்குத்தான் அலங்காரமோ என்ன, அதனால் எம்பெருமானுக்கு திருச்செவிக்கு அலங்காரமாகவே இருக்க முடியும். அதனால் அப்படி இருக்கிறதோ என்று கேட்கிறார். உத அம்ச விபூஷா, திருச்செவிகள் திருத்தோளளவும் தளதளவென்னு தொங்கா நின்னமையால் இந்த மணிமகர குண்டலங்களாலே திருத்தோள்கள் வீறு பெற்று விளங்குவதனால் இவை திருத்தோள்களுக்குத்தான் அலங்காரமோ என்கிறார். அதனால் திருச்செவிகள் தோளளவு தொங்கிறது. அந்த தொங்கிறதுனால இந்த மணிமகர குண்டலங்களாலே திருத்தோள்கள் வீறுபத்து விளங்குவதனால் அந்த தோள்கள் தான் அழகு பெறுகின்றன. அதனால இவை திருத்தோள்களுக்குத்தான் அலங்காரமோ என்கிறார். உதக்ர பீதாம்ச விளம்பி குண்டல என்று திருக்குண்டலமும் திருத்தோள்களுமான சேர்த்தி அழகை ஆளவந்தார் அனுபவிக்கிறார் ஸ்தோத்திர ரத்னத்தில். ஆகோ அம்சலம்பி அலகபூஷணம் மொய்ய நீழ்குழல் தாழ்ந்த தோள்களும். அப்படின்னா அடர்த்தியான நீண்ட குழல்கள், அவைகள் தோள்கள் மேலே தாழ்ந்திருக்கு.
அப்படிப்பட்ட தாழ்ந்த தோள்களும் என்றும் களிவண்டங்கும் கலந்தாற்போல் கமல் பூங்குழல்கள் தடந்தோள் மேல் மிளிர நின்று விளையாட கழிக்கக்கூடிய வண்டு எங்கும் கலந்தாற்போல், வண்டு கருப்பாக இருக்கும், அந்த மாதிரி கருத்த தோள் திருக்குழல்கள் கமல் பூங்குழல்கள், அந்த கலந்தாற்போல் மணத்தை உடைய பூங்குழல்கள், பூக்கள் சூட்டப்பட்ட குழல்கள், அதாவது அந்த கேசங்கள் தடந்தோள் மேல், அகன்ற தோள் மேலே மிளிர நின்று விளையாட, அப்படின்னா பிரகாசமாக நின்று விளையாட என்றும், அதுக்கு மேலே திருவங்கையாழ்வாருடைய திருநெடுந்தாழக பாசுரம் மைவண்ண நெருங்குஞ்சி குழல் பின்தாழ என்னும் சொல்லுகிறபடியே அப்படி தொங்கிறது அந்த திருக்குழல்கள்னு தான் அவரும் அருள் செய்கிறார். அப்படி திருத்தோள்களின் மேலே உலாவி அலையுமே திருக்குழல்கள், அப்படி உலவுகின்ற திருக்குழல்கள். குழல்வின் தாழ மகரம் சேர் குழை இருபாடு இலங்கையாட, அந்த குழலிலே மின்னுகிற தாழ்ந்திருக்கிற அந்த குழல்களோட எங்கே தொங்குறது, அந்த காதில் இருக்கே, காதில் வரைக்கும் தொங்குற குழல்களோட அந்த மகரம் சேர் குழை, மகரம் மீன், அந்த மீன் போலே இருக்கிற குழைன்றது ஆபரணம். அந்த ஆபரணம் இருபாடு இலங்கையாட, அந்த காதுகளிலே இரண்டு பக்கமும் அந்த தொங்க என்ன திரு மகர குழைகளுக்கும் திருக்குழல்களுக்கும், அந்த மகர குழைகள்னால் மகர குண்டலங்கள், அவைகளுக்கும் திருக்குழல்களுக்கும் ஒரு சேர்த்தி அழகு அனுசந்தித்து போருவது உண்டு இந்த ஆழ்வார்களாலே. அதை அனுசந்தித்து இந்த குண்டலங்கள் திருத்தோள்களில் அலையா நின்றுள்ள அலைகின்றன. அந்த குழல்களுக்குத்தான் அலங்காரமும். அதனால் தோள்களுக்கு அலங்காரமானு கேட்டார். அப்புறம் அந்த குழல்களுக்கே ஒருவேளை அலங்காரமும், அந்த குழல்கள்னால் கேசங்கள், அவைகளுக்கு அலங்காரமாக இருக்கின்றனவா என்று கேட்கிறார். முன்னே லலாட்ட பரியந்தமாய் பின்னே அம்சாவலம்பியாயிருக்கிற அம்சாவலம்பியாயிரே திருக்குழல் இருப்பது. அதாவது லலாட்டம்னா நெத்தி, முன்னாலே நெற்றி வரியந்தான் திருக்குழல் வந்திருக்கு, பின்னாலே தோள்கள் வரைக்கும் திருக்குழல்கள் தொங்குகின்றன. அப்படி திருக்குழல்கள் இருக்கின்றன. திருமகரக்குழைகள் திருக்குழலுக்கு ஆபரணமாக இருக்கிறதோ அல்லது திருக்குழல் தான் திருமகரக்குழைகளுக்கு ஆபரணமாக இருக்கிறதோ என்று தெரியாதபடியான பரபாக ரசமுண்டிரே அலகாவலி மகர குண்டலங்களுக்கு. பரபாக ரசம்னா வேறு நிறத்தில் இருக்கிற ஒரு ரசம் இருக்குது அப்படின்றார். ஏன்னா அந்த மகர குழைகள் அப்படி மஞ்சளாக மின்னும், அது வைரமாக இருந்தால் வெண்மையாக மின்னும். அதுக்கப்புறம் திருக்குழல் கருப்பாக இருக்கும், அதனால் ரெண்டும் வேற்று நிறத்தை உடையவைகள். அப்படி தெரியாதபடியான பரபாகரசம் உண்டரே, அதான் அலகாவலி மகர குண்டலங்களுக்கு. அந்த அலக ஆவலி, அலகங்களுடைய அது கேசங்களுடைய ஆவலின்றது ஒரு வரிசை. அதேமாரி மகர குண்டலங்கள் இவைகள் சேர்ந்து இருக்கிற அழகாக பார்க்குறச்சே அந்த மகர குண்டலங்கள் எல்லாம் அந்த திருக்குழல்களுக்கு ஆபரணமாக இருக்கின்றனவா. அப்புறம் மானசஸ்ய மமவா பரிகர்ம, கடைசியாக கேள்வி கேட்குறார். திருச்செவிகளும் திருக்குண்டலங்களுமான சேர்த்தி அழகையும், திருத்தோள்களும் திருக்குண்டலங்களுமான சேர்த்தி அழகையும், திருக்குழல்களும் திருக்குண்டலங்களுமான சேர்த்தி அழகையும் அனுபவிக்க விரும்பி இருக்கும் அடியேனுடைய மனசுக்குத்தான் இது அலங்காரமோ என்கிறார். அதாவது எம்பெருமானுடைய செவிகள், அதுக்கப்புறம் திருக்குண்டலங்கள், அது ரெண்டு சேர்ந்திருக்கிற அழகாக நான் அனுபவிக்கணும்னு நினைக்கிறேன். திருத்தோள்களும் திருக்குண்டலங்களும் சேர்ந்திருக்கின்றன, தோளும் அந்த குண்டலம் தான். அதுக்கப்புறம் திருக்குழல்களும் திருக்குண்டலங்களும், ஒவ்வொன்றோடையும் திருக்குண்டலம் சேர்றது, அந்த சேர்த்தி அழகையும் அனுபவிக்க விரும்புகிறேன். இப்படி மூன்று இரட்டைகளை சேர்த்து அனுபவிக்க விரும்பி இருக்கிற என்னுடைய மனசுக்கு இது அலங்காரமோ என்கிறார். இந்த ஸ்லோகத்தால் என்ன சொல்கிறார் அப்படின்னா, இந்த மகரக்குழைகளானவை தேவரீருடைய திருச்செவிகளுக்கும் திருத்தோள்களுக்கும் அவத்திலே அலையும் திருக்குடல்களுக்கும் இவற்றை எல்லாம் உன்னித்து உள்குடைந்து உருகும் என்னுடைய ஹிருதயத்துக்கும் சோபாவகமாக இருக்கின்றன என்கிறார். அதனால் எல்லாத்துக்கும் தான் அழகு. தேவரையுடைய காதுக்கும் அழகு, தோள்களுக்கும் அழகு,
அதிலே தொங்குற திருக்குழல்கள் அந்த கேசங்களுக்கும் அழகு, இவற்றையெல்லாம் அனுபவிக்கிற என்னுடைய மனசுக்கும் அழகு என்கிறார் என்று சிலர் நிர்வகித்து போருவர்கள். அப்படி இல்லாமல் பாதத்திரயார்த்தத்தையும் பூர்வபக்ஷ கோட்டியிலே ஆக்கி சரணார்த்தத்தை சித்தாந்தமாக நிர்வகித்து போருவாரும் உண்டு. இப்போ அதுக்கு அழகா, தோளுக்கு அழகா, குழலுக்கு அழகா, இதுக்கு காதுக்கு அழகா அப்படின்லாம் கேட்காம அது மூணுக்கும் அழகு என்கிறது பூர்வபக்ஷம், என்னுடைய மனசுக்கு அழகு என்பது தான் சித்தாந்தம் என்று சொல்கிறார். அதனால் பூர்வபக்ஷ கோட்டையிலே ஆக்கி சரணார்த்தத்தை, சரணம்னா கடைசி பாதம், கடைசி பாதத்தினுடைய அர்த்தத்தை சித்தாந்தமாக நிர்வகித்து போருவாரும் உண்டு. அதாகிறது, இந்த திவ்ய குண்டலங்களால் உன்னுடைய நிருபாதிக போக்கியங்களான அவயவங்களிலே ஒன்றுக்கும் அபூர்வ சோபை விளைய வேண்டியதில்லை. ஏன்னா எல்லாமே அப்ராகிருதமாக இருக்குது. தேவருடைய திருத்தோள்களோ அல்லது திருக்காதுகளோ அல்லது அந்த குழல்களோ அவைகளுக்கு புதுசாக ஆவரணத்தால் வர வேண்டிய சோபை ஒன்றும் கிடையாது. என்னுடைய மனசுக்கு தான் அது அலங்காரம்ன்ற. குழுமித்தேவர் குழாங்கள் கைதொழ சோதி வெள்ளத்திலுள்ள 71 என் நெஞ்சுள் எழும் ஆர்க்கும் அறிவரிதே என்று நம்மாழ்வார் அருள் செய்கிறார். தேவர்கள்லாம் கூட்டமாக இருந்து உன்னை கைதொழுகிறார்கள். அப்போ ஜோதிஷு நடுவில், ஜோதி வெள்ளத்தில் உள்ள ஜோதிஷ் வெள்ளமாக இருக்குது, அது நடுவில் 71 நீ உன்னுடைய திருவுருவம் இருக்குது. அது என் நெஞ்சிலுள்ள எழுந்துட்டே இருக்குது. அது யாராலையும் தெரிந்து கொள்ள முடியாது, அவ்வளோ பிரகாசிக்கிறாய் என்னுடைய நெஞ்சில் என்று ஆழ்வார் அருள் செய்கிறார். நம்மாழ்வார் மயல் கொண்டு இருண்டு கிடக்கும் என் நெஞ்சு ஒன்றுக்குமே விளக்கம் தருவது என்கிறார். அப்படி உன்னிடத்தில் மயங்கி அதனால் இருளை அடைந்து அஞ்ஞானத்தை அடைந்து இருக்கிற என் நெஞ்சுக்கு பிரகாசகமாக இருக்குது இந்த உன்னுடைய காது குண்டலங்கள். அதுக்கு தான் விளக்கம் தரக்கூடியது. விளக்கம் தர்றதுன்னா பிரகாசத்தை தரக்கூடியது என்ன அருள் செய்கிறார் அப்படின்றது குரத்தாழ்வானுடைய அனுபவம். இப்படி 27வது ஸ்லோகம் முடிந்தது. அடுத்து 28வது ஸ்லோகம். பாரிஜாத விதபானபிதோயா புஷ்ப சம்பதுதியாத் கரிநாத தாம் விடம்பயதி தாவக பாகுஷு ஆததாத்து கடகாங்கத லக்ஷ்மீஹி. ஹே கரிநாத, ஓ ஹஸ்திகிரிநாதனே, தாவக பாகுஷு உன்னுடைய புஜங்களில், உன்னுடையதான புஜங்கள், அந்த புஜங்களில் ஆததா பரம்பியுள்ள, அதாவது பரவியுள்ள கடகாங்கத லக்ஷ்மிஸ்து, கடக அங்கத லக்ஷ்மி. கடகம்ன்றது கைவளை, அங்கதம்னா தோள்வளை. அப்போ கைவளை என்ன தோள்வளை என்ன, இவற்றின் லக்ஷ்மின்னா சோபை, லக்ஷ்மிஹி அப்படின்னா சோபை. அந்த சோபையானது, சோபையோ என்றால் பாரிஜாத விடபான் அபிதா, அந்த கல்பக விருட்சத்தினுடைய கிளைகளை சுற்றி, அந்த கல்பக விருட்சத்தினுடைய கிளைகளை சுற்றி, கல்பக விருட்சம் எம்பெருமானுடைய அவயவங்கள் தான். யா புஷ்ப சம்பத் உதியாத், யாதொரு புஷ்ப சோபை உண்டாகுமோ, அந்த மரங்களுடைய கிளைகளில் புஷ்பங்கள் நிறைய உண்டாகும். தாம் விடம்பயதி, அந்த சோபையை அனுகரிக்கிறது. அனுகரிக்கிறதுனாக்கா அதை பின்பற்றுகிறது. இப்போ திருக்குண்டலங்களினுடைய அழகு, திருத்தோள்கள், அந்த திருத்தோள்களில் தோள் அணிகளின் அழகிலே கொண்டு மூட்ட அதனை அனுபவித்து இனியராகிறார். அந்த குண்டலங்களுடைய அழகு தோள்களுடைய அழகிலே கொண்டு மூட்டுறது இவரை. அப்போ அந்த தோள்களுடைய அழகை அனுபவித்து இனியவராக ஆகிறார். கீழ் ஸ்லோகத்தில் கர்ணிகா விஷயத்திலே தமக்கு 4 வகையான விசிகிச்சைகள், விசிகிச்சைன்னா அந்த சந்தேகம் விளைந்தபடியே பேரருளாளன் திருமுன்பே விண்ணப்பம் செய்தார். அவற்றுக்கு சமாதானம் பெற வேணும் என்று சாலவும் பாரித்தார், நிறைய பாரித்தார். அதுதான் பெத்திலர். ஆனால் அதை பெறல் அவர். எம்பெருமான் ஞானினாம் அக்ரேசரரான ஆழ்வானுடைய சம்சயங்களை பரிகரிக்க எங்கனே வல்லனாவான். இவரே ஞானி, பெரிய ஞானிகளுக்கு முன்னே நடக்கிறவர். அப்படி ஒரு பெரிய ஞானி. அவருக்கு ஏற்படுற சந்தேகம்னா அதை எம்பெருமான் எப்படி பரிகரிப்பான்
அதனால் அவன் பரிகரிக்கவில்லை. அவருக்கே தன்னால் தெரிய வரும் அப்படின்னு எம்பெருமான் உதாசீனனாக விட்டான். அதை லஜ்ஜையாலே நிருத்தரனாய் கவிழ்தலையிட்டு நிற்கவும் மாட்டாது, தோளை திருப்புவது, மார்பு நெரிப்பது, பீதகவாடை உதறுவது, திருக்குறளை பேணுவதாய் கம்பீரமான சேஷ்டிதங்களை பண்ணினான். அப்போ அந்த அழகெல்லாம் அனுபவிக்கிறார் குறத்தாழ்வான். அதாவது தோளை திருப்புறான், மார்பை நெரிக்கிறான்னா நல்லா நிமித்தி வச்சு காட்டுறான், பீதகவாடையை உதறி காட்டுறான், திருக்குறளை அதை அதை பிரித்து லேசாக உணர்த்திண்டு திருப்பி முடிச்சு போட்டுக்கிறது. இதுதான் திருக்குறளை பேணுவதாய் சில கம்பீரமான ரொம்ப உயர்ந்த அப்படின்னு அர்த்தம் சேஷ்டிதங்களை பண்ணினான். வாரிருக்கு முலை மலர் மடந்த உரை மார்பிலே பெரிய தோளிலே மயங்கி இன்புற முயங்கி என்ன மறந்து தன்னையும் மறந்ததே என்னும்படி புத்தி பிரம்சத்தை விளைக்கவல்ல. வாரிருக்கு அதாவது வார்களாலே இருக்கப்பட்ட முலை மலர் மடந்தை அந்த பிராட்டி, அவள் உரை மார்பிலே பெரிய தோளிலே மயங்கி இன்புற அந்த தோளில் மயங்கி இன்புறுகிறாள். அப்போது அதிலே முயங்கி அதிலே ஈடுபட்டு என்னையும் மறந்து தன்னையும் மறந்ததே. அதில் இந்த பக்தர் ஈடுபட்டு தன்னையும் மறந்து அது என்னையும் மறந்து, அதாவது பக்தனான என்னையும் மறந்து தன்னையும் மறந்தானே எம்பெருமான் அவளுடைய போக்கியத்தையில் ஈடுபட்டு என்னும்படி புத்தி பிரம்சத்தை, அதாவது பிராட்டியானவள் பக்தனையும் மறந்து தன்னையும் மறந்தால் எம்பெருமான் திருத்தோள் அழகிலே ஈடுபட்டு, இப்படி புத்தி பிரம்சத்தை விளைக்கவல்ல திவ்ய அவயவங்கள் எம்பெருமான் இடத்துல இருக்குது. அதனாலே அவத்திலே கண் வைத்து கீழ் பண்ணின பிரஷ்னங்களுக்கு பிரத்யுத்தர பிரதீட்சையை மறந்து, இவர் கேள்வி கேட்டார் போன ஸ்லோகத்தில் 4 கேள்வி கேட்டார், அதுக்கு பதில் சொல்லணும் அப்படின்ற ஒரு பிரதீட்சை, அதை ஒரு தேவை, அதை மறந்து அது பகவான் அதுக்கு பிரத்யுத்தரம் சொல்லணுமேன்ற ஒரு அபேட்சையை விட்டுட்டார் ஆழ்வார். இவருடைய தோள் அழகு இருந்தபடியன், இதொரு தோள்வளை அழகு இருந்தபடியன் என்ன அவத்திலே ஊன்னி வர்ணிக்கத் தொடங்குகிறார். அப்ஜபாணிபதம் அம்புஜ நேத்திரம் என்கிற இவ்வாழ்வானும் சிறிது ஆராய்ந்தவாறே என் சொன்னோமானோம் என்று அனுசயித்து அதீர்க்கம் அப்ரேமதுகம் க்ஷணோஜ்வலம் ந சோரம் அந்தக்கரணஸ்ய பஷ்யதாம் அனுப்ஜமப்ஜம் நு கதம் நிதர்சனம் வனாத்திரிநாதஸ்ய விஷாலையோர் திருஷோஹோ என்பர். அதீர்க்கம் அப்ரேமதுகம், அதாவது அப்ஜபாணிபதம் அம்புஜ நேத்திரம், எம்பெருமானுடைய பாணி கையே பதம் திருவடி இதெல்லாம் தாமரையாக இருக்குது. அம்புஜ நேத்திரம் தாமரை போன்ற கண்ண உடையவன் என்ன ஆழ்வான்னு சொன்னார். இன்னும் அவர் சிறிது ஆராய்ந்தவாறே என்ன சொன்னோம் நாம் என்ன அனுசயித்து வருந்து அதீர்க்கம் அப்ரேமதுகம் கிருஷ்ணோஜ்வலம் நச்சௌரம் அந்தக்கரணஸ்ய பஷ்யதாம் அனுப்ஜமப்ஜம் நு கதம் நிதர்சனம் வனாத்திரிநாதஸ்ய விஷாலையோர் திருஷோஹோ என்பர். அதாவது இவ்வளவு தீர்க்கமாக இல்லாதது தாமரை. அப்ரேமதுகம் அப்படின்னா அன்பை பொழியாது அந்த தாமரை என்பது. க்ஷணோஜ்வலம் கொஞ்ச காலம்தான் அது பிரகாசத்தோடு இருக்கும். அப்போ எம்பெருமானுக்கு தீர்க்கமான அந்த தண்டு இருக்குது. அந்த தாமரை போன்றதுன்னா அது ரொம்ப தீர்க்கமாக இருக்குது. அந்த கண்ணாக இருக்கட்டும் மற்ற அவயவங்களாக இருக்கட்டும் பிரேமதுகமாக இருக்குது, தீர்க்கமாக இருக்குது. பிரேமதுகமாக இருக்குன்னா பிரேமத்தை பொழியக்கூடியதாக இருக்குது கண். இது க்ஷணோஜ்வலம் தாமரை, ஆனால் ஸ்திரஜ்வலம் ஸ்திரமாக ஜொலிச்சுட்டே இருக்கும் பகவானுடைய திருக்கண்கள். நச்சோரம் அந்தக்கரணஸ்ய பஷ்யதாம், இது மனசை கவராதது தாமரை. ஆனால் எம்பெருமானுடைய கண்ணாகிற தாமரை மனசை கவரக்கூடியது. அந்தக்கரணஸ்ய சோரம் இது. அந்த தாமரை அந்தக்கரணஸ்ய நச்சோரம், அது கவராதது.
பஷ்யதாம், அது பார்க்கப்படட்டும். அனுப்ஜமப்ஜம்னு கதம் நிதர்சனம். இந்த ஜலத்திலிருந்து உண்டாகாத தாமரை எம்பெருமானுடைய கண்ணு. அது அப்போது இந்த ஜலத்திலிருந்து உண்டான தாமரை இந்த கண்ணுக்கு எப்படி திருஷ்டாந்தமாக ஆகும்? வனாதிரிநாதஸ்ய விஷாலையோர் திருஷோகம். வனாதிரிநாதன், அதாவது சுந்தரபாகு, வனகிரிநாதன், அவன் திருமாலிருஞ்சோலை அழகன், அவனுடைய விசாலமான கண்களுக்கு இப்படி எதிராக இந்த தன்மையெல்லாம் இல்லாத தாமரை எப்படி உபமானமாக ஆகும் என்பர். ஆழ்வானே இப்படி சொல்வர். ஆன பின்பு லௌகிகமான சில வஸ்துக்களை பகவத் விஷயத்திலே திருஷ்டாந்தீகரித்து ஸ்துதிக்க என்பது பர்யாயத்தா தூஷணமேயாம். அது ஒன்றும் புகழில்லை, இகழ்தான் என்று அத்தியவசித்து அபூர்வமானதொரு உபமானத்தை புத்தியாலே உத்பிரேட்சித்து அத்தோடக்க வர்ணிக்கிறாராய் செல்கிறது. அதனால் இனிமே ஒரு புது உபமானத்தை தன் நெஞ்சினாலே அதை உண்டாக்கி அத்தோடு ஒன்றா வர்ணிக்கிறார். அதாகிறது அபூதோபமை. இதுவரையிலும் இல்லாத உபமை, அதை சொல்கிறார். இப்படி அபூதோபமையை இட்டு வர்ணிப்பதனால் விளைவதன் என்னில் வர்ணனீய வஸ்து நிசமாபியதிகம் என்னும் அதிசயமே யாய்த்து விளங்குவது. சமம் அதிகம் இல்லாதது, தனக்கு சமமோ அதிகமோ இல்லாதது, அப்படிப்பட்ட அதிசயம்தான் விளங்குகிறது. பேரருளாளனே தேவரீருடைய பாகுக்களில் கங்கணங்களினுடைய கங்கணங்களினுடையவும் கேயூரங்களினுடையவும், அதாவது கேயூரம்னா தோள்வளை, கங்கணம்னா கைவளை, அவைகளுடையவும் சோபை பரம்பி இருக்கிறது. சோபை அப்படி மிகுந்து இருக்கிறது. எங்கனே சொல்லலாய் இருந்தது என்னில் கல்பகத்தறிவின் சாகைகளை சுற்றி, அதாவது கல்பக மரத்தினுடைய கிளைகளை சுற்றி புஷ்ப சம்பத்து நிரம்பி இருந்தால், நிறைய புஷ்பம் பூத்து இருக்குன்னா எங்கனே அழகு பெற்றிருக்குமோ? கல்பக விருட்சமே தேவலோகத்தில் இருக்கக்கூடியது. அப்படி அழகு பெற்றிருக்குமோ, எப்படி அழகு பெற்றிருக்குமோ அங்கனே சொல்லலாயிருந்தது தேவரீருடைய அந்த திருத்தோள்களை சேவிக்கிறச்சு என்கிறார். பாரிஜாத தரு ஸ்தானியன் பேரருளாளன். தருண மரம், பாரிஜாத மரம், அது தேவலோகத்துக்கு மரம். அந்த ஸ்தானியன் எம்பெருமான் பேரருளாளன், அதாவது வரதராஜன். அந்த விருட்சத்தின் விட்டபஸ்தானே, விட்டபம்னா கிளைகள், மரத்தில் நிறைய கிளைகள் இருக்கும். அந்த கிளைகளுடைய ஸ்தானத்திலே பாகுக்கள், அவனுடைய திருக்கைகள் இருக்கின்றன. விடபத்தை முட்டாக்கிட்டு கிடக்கிற புஷ்பங்களின் ஸ்தானே கடக அங்கதங்கள். அந்த விடபம்ன்றது கிளையை அப்படியே மறைச்சிட்டு இருக்கிறாப்பில், புஷ்பங்கள் இருக்கிறாப்பில், அந்த ஸ்தானத்தில் கடகம் என்ற ஆபரணமும் அங்கதம் என்ற ஆபரணமும் இருக்கிறது. அந்த கடகம் அப்படின்றது கைவளை, அங்கதம் என்பது தோள்வளை. இவைகள்லாம் அப்படி புஷ்பங்கள் மாதிரி இருக்குது. அர்த்திதார்த்த பரிதான தீட்சிதனை பாரிஜாதம் என்ன குறையில்லை. அர்த்திகள் யார் இருக்காளோ அவளுக்கு பரிதானம் பண்ணுறான், கொடுக்குறான், அதிலே தீட்சிதனாக இருக்கான். அப்படிப்பட்ட எம்பெருமானை பாரிஜாதம் என்று சொல்ல குறையில்லை. காரான இடர்கடிந்த கற்பகமிரே, காரான இடர்கடிந்த கருத்த ஆனை, அதனுடைய இடர்கடிந்த கற்பகம் எம்பெருமான். அப்போ கஜேந்திராழ்வானே காத்த கல்பக விருட்சம் எம்பெருமானாகிற கல்பக விருட்சம். கல்பக விருட்சம் பல புருஷார்த்தங்களை கொடுக்கும், ஆனால் விரோதி நிவர்த்தியாக அதால் பண்ண முடியாது. எம்பெருமான் தான் அந்த விரோதியான முதலையை நிவர்த்தி பண்ணான். அவன் தேர்ந்து யார்? எம்பெருமான் ஹஸ்திகிரிநாதன். காரான இடர்கிடிந்த கற்பகமிரே ஸ்ரீ ஹஸ்தி சைல சிகரோஜ்வல பாரிஜாதம் என்று முச்சந்தியும் முறையிடாதார் இல்லை. அதாவது சந்தியாவந்தனம் முடித்தவுடனே ஸ்ரீரங்க மங்கள நிதிம் கருணாநிவாசம் ஸ்ரீ வெங்கடாதிரி சிகராலய காளமேகம் ஸ்ரீ ஹஸ்திசைல சிகரோஜ்வல பாரிஜாதம் ஸ்ரீசம் நமாமி சிரசா எதுசைல தீபம் என்று அந்த எம்பெருமான்கள் இருக்கிற திக்கு நோக்கி அது சேவிக்கணும், வணங்கணும்.
அப்போ ஸ்ரீரங்கம் இருக்கிற திக்கை நோக்கி ஸ்ரீரங்க மங்களநிதிம் கருணாநிவாசம். அப்போ ஸ்ரீரங்கமாகிற திவ்ய தேசத்தில் மங்களங்களுக்கெல்லாம் நிதியாக இருக்கிற இருப்பிடமாக இருக்கிற கருணாநிவாசம், கருணைக்கு ஸ்தானமாக இருக்கிற எம்பெருமான் அவனை ஸ்ரீரங்க மங்களநிதியும் கருணாநிவாசம். ஸ்ரீ வெங்கடாதிரி சிகரோஜ்வல பாரிஜாதம், வெங்கடா மலை அதனுடைய சிகரத்தில் இருக்கிற பாரிஜாத மரமாக இருக்கிறவன் எம்பெருமான் ஸ்ரீ வெங்கடாதிரி சிகரோஜ்வல பாரிஜாதம். ஸ்ரீ ஹஸ்திசைல ஸ்ரீ வெங்கடாதிரி சிகராலய காளமேகம், அந்த ஸ்ரீ வெங்கடாதிரி சிகரத்தின் மேலே இருக்கிற காளமேகம், அந்த மேகம் படிந்தாற் போல இருக்கிறவன் பெருமான். ஸ்ரீ ஹஸ்திசைல சிகரோஜ்வல பாரிஜாதம், ஸ்ரீ ஹஸ்திசைலம், அந்த ஹஸ்திசைலத்தினுடைய சிகரத்தில், ஹஸ்திசைலம் தான் அந்த வேழமலை, காஞ்சிபுரத்து மலை தான் அது. ஸ்ரீ ஹஸ்திசைல சிகரோஜ்வல, சிகரத்திலே உஜ்வலமான பாரிஜாதமாக இருக்கிறவன் பெருமான். ஸ்ரீசம் நமாமி சிரசா எதுசைல தீபம். ஸ்ரீசன் அப்படின்னா திருநாராயணன், ஸ்ரீக்கு ஈசன். ஸ்ரீசம் நமாமி சிரசா எதுசைல தீபம். எது சைலம்ன்றது எதுகிரி, அதுக்கு தீபமாக இருக்கிற எம்பெருமான் அவனை நமாமி வணங்குகிறேன். எல்லா இடத்துலையும் இருக்கிற எம்பெருமான் ஒருத்தனே என்பதனால தர்மி ஐக்கியத்தால், தர்மி இயக்கம்தான், வேறு ஸ்தானங்களில் இருக்கான் அந்த தர்மியான எம்பெருமான். அதனால் அந்தந்த எம்பெருமானை வணங்குகிறேன் என்று சந்தியாவந்தன முடிவில் சொல்ல வேண்டியது. அப்போது 3 சந்திகள்லேயும் அந்த என்ன சொல்கிறா ஸ்ரீவிஷ்ணவர்கள் இந்த ஸ்லோகத்தை சொல்கிறா. அப்போ ஸ்ரீ ஹஸ்தி சைல சிகரோஜ்வல பாரிஜாதமாக இருக்கிற எம்பெருமானை முச்சந்தியும், அதாவது 3 சந்தியா காலத்திலும் முறையிடாதார் இல்லையிரே, நான் சொல்லாதவாள் இல்லை, எல்லாம் சொல்கிறா. கற்பகாவன நற்பல தோழனிரே, கற்பக மரம் போல நல்ல பல தோள்களை உடையவன். திருமுழங்கைக்கு கீழே லக்ஷ்மியும், கடகம்ன்ற ஆபரணம், அந்த கடகம் அப்படின்னா கைவளை. அதுக்கப்புறம் அதற்கு மேலே அப்படின்னா தோள்வளை, அது அங்கத லக்ஷ்மி. அங்கதம் என்ற ஆபரணத்தினுடைய அழகு அது ரெண்டும் விரவினா பரவி கிடக்கு. பாகுதண்டம்னா அந்த கையாகிற தடிகள், அவைகளை ஜோதிஷ் சக்கரம் ஆவரித்து கிடக்கும் நிலைமைக்கு, ஜோதிஷ் சக்கரம் அப்படியே அதை சூழ்ந்துருக்கு, அப்படிப்பட்ட நிலைமைக்கு பிரசித்த உபமானம் ஒன்றுமில்லாமையாலே, ஜோதிஷ் சக்கரம்ன்றது ரொம்ப ஒளி உள்ளது, அது இங்கே இது தோள்களை ஆவரித்து கிடக்கிறா போல இருக்குன்னா அது லோகத்தில் காணப்படாத ஒரு உபமானம் அந்த ஜோதிஷ் சக்கரம்ன்றது. அதனால் அது சாஸ்திரம் சொல்லி தான் நம்ம தெரிஞ்சு கொள்ளணும். அதை தான் இப்போ உபமானமாக சொல்கிறார். அதனால் எம்பெருமானுடைய அந்த ஆபரணங்களுடைய சோபைக்கு, அந்த ஒளிக்கு இந்த ஜோதிஷ் சக்கரத்தை தான் சொல்ல முடியுமே தவிர வேறு ஒன்றையும் சொல்ல முடியாது. அதனால் அபூதோபமை, இந்த லோகத்தில் இல்லாத ஒரு உபமையும் சொல்கிறார். அதுக்கப்புறம் திருவாய்மொழியில் சன்மம் பல செய்து அப்படின்னு 3:10:1 என்கிற பாட்டின் ஈட்டில் ஒள்வாள் தண்டு கொண்டு என்கிற இடத்துல ஒரு கல்பகத்தரு பனைத்து கணுத்தோறும் அரும்பினா போலே ஆயித்து வடிவும் திவ்யாயுதங்களும் சேர்த்து இருப்பது என்கிற ஸ்ரீசூக்தி இந்த ஸ்லோகத்தை அடியொத்தியது என்ன கொள்ளலாம். அதாவது ஈடு என்பது பின்னால் அவதரித்தது, புறத்தாழ்வானுடைய ஸ்தவங்கள் முன்னையே அவதரித்து விட்டன. அதனால் ஈட்டில் அவர் ஆச்சாரியர் இப்படி எடுத்து காட்டுறார். அதை இங்கே எப்படி பார்ஜாத விட்டபான பிதோ யா அப்படின்னு இந்த ஸ்லோகத்தில் பாரிஜாத மரத்தினுடைய கிளைகள், அந்த கிளைகளை சுற்றி இருக்கிற புஷ்பங்கள்னு சொன்னாரோ அதே மாதிரி அங்கே ஈட்டில் சொல்கிற அந்த கல்பகத்தரு பனைத்து கணுத்தோறும் அரும்பினார் போல. கல்பகத்தருன்ற பெரிய மரமொல்லி, அது பனைத்துன்னா நிறைய பெருகி வளர்ந்து
அதில் கணுக்கள் இருக்கும் மரங்களில். இப்போ தென்னை மரத்தில் பார்த்தா ஒரு அடிக்கு ஒரு கணு இருக்கும், மேலே 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 போயிட்டு இருக்கும். கரும்புலேயும் கணுக்கள் இருக்கும். அந்தமாரி மரங்களில் கணுக்கள் இருக்கும். ஒவ்வொரு கணுவிலையும் அரும்பினாற் போலலாம் புஷ்பங்களாக பூத்துருக்கு நிறையா. அந்த மாதிரி இப்போ இப்படி தான். இப்போ தோள்கள் வந்து புஷ்ப ஒளிகளால் அந்த கடகம் அங்கதம் என்ற ஆபரணங்கள் அவைகள் தான் புஷ்பமாக இருக்குது. அப்படி அது ஒளியை பரப்புறது. அதனால் அந்த ஒளிகள்லாம் புஷ்பங்கள் மாதிரி இருக்குது இந்த கல்பக விருட்சத்துக்கு அப்படின்னு இவர் சொல்கிறார் கூறத்தாழ்வான். அதை தான் அவரும் சாதிக்கிறார். கல்பகத்தரு பனைத்து கணுத்தோறும் அரும்பினா போலே ஆயித்து. ஒவ்வொரு கணுவிலையும் புஷ்பம் பூத்தா போலே ஆயித்து. வடிவும் திவ்யாயுதங்களும் சேர்த்து இருப்பது. வடிவுன்னா பெருமாளுடைய திருமேனி, அதில் திவ்யாயுதங்களும் சேர்த்து இப்படி புஷ்பங்கள் அலர்ந்தா போல இருக்குது என்ன என்கிற ஸ்ரீசூக்தி இந்த ஸ்லோகத்தை அடியொத்தியது அப்படின்னு சாதிக்கிறார். அப்போ இந்த சன்மம் பல செய்து அப்படின்ற திருவாக்குக்கு என்ன அர்த்தம் அதை நாம் பார்க்கலாம். சன்மம் பல செய்தி வெளிப்பட்டு சங்கொடு சக்கரம்பில் உண்மையுடைய உலக்கை ஒழ்வாள் தண்டு கொண்டு புல்லூர்ந்து உலகில் வன்மையுடைய அரக்கர் அசுரரை மாளப்படை பொருத நன்மையுடையவன் சீர் பரவ பெத்த நானோர் குறைவிலனே. திருவாய்மொழி 3:10-1. அது என்ன அர்த்தம் சொல்கிறார்? அநேக அவதார முகத்தாலே ஆசிரித விரோதிகளை நிரசனம் பண்ணினவன் குணகணங்களை துதிக்க பெற்ற நான், அவனுடைய குணக்கூட்டங்களை துதிக்க பெற்ற நான் ஒரு குறையுடைய நல்லேன் என்று இந்த பாட்டில் சொல்கிறார். நானோர் குறைவிலனே. அஜாயமானஹா என்கிறபடியே அகர்மவசியனாய் வைத்து பல தேவாதி ஜாதி பேதத்தையும் பல ஓரொன்றில் அவாந்தர பேதத்தையும் உடைத்தார சன்மம் ஜன்ம விசேஷங்களை செய்து சங்கல்ப மாத்திரத்தால் அந்நியே இதர சஜாத்தியனாய் கொண்டு பண்ணி பிறக்கவே பிறந்தான். சங்கல்பத்தால் இப்படி இருக்கிறாப்புல தோற்றமளிக்கலை, உண்மையாக பிறந்தான். வெளிப்பட்டு அதீந்திரியமான விக்கிரகம் சம்சாரிகள் கண்ணுக்கு விஷயமாம்படி பிராதுர்பவித்து, அவனுடைய திருமேனி யாருக்கும் கண்ணுக்கு தெரியாது, ஆனால் அது கண்ணுக்கு தெரியும்படியாக தோற்றமளிக்க பண்ணி அவதார பிரயோஜனமான சாது பரித்திரான துஷ்கிருத் விநாசத்துக்கு உறுப்பாயுள்ள அவதாரத்துக்கு பிரயோஜனமாக இருக்கிறதே சாது பரித்திராணமும் துஷ்கிருத் விநாசமும், அதுக்கு உறுப்பாக இந்த ஆயுதங்களை வைத்து கொண்டிருக்கான். சங்கொடு சக்கரம், தன்னில் தான் பிரியாத சங்க சக்கரங்கள், வில் ஸ்ரீசார்ங்கம், அப்புறம் உண்மையுடைய உலக்கை, விரோதிகளை பக்னராக்கும் முசலாயுதம். முசலம் அப்படின்றது அந்த உலக்க ஆயுதம். ஒள்வாள், எதிரிகளை அழிக்கும் இடத்தில் கைவிடாத நந்தகம் அப்படின்னா கதை ஆகிய இவத்தை கொண்டு உபகரணமாக கொண்டு புல் பெரிய திருவடியை ஊர்ந்து நடத்தி உலகில் தனக்கு ரட்சணீயமான லோகத்தில் வன்மையுடைய இவ்வழகுன் கண்டு ஈடுபடாத வன்மையை உடைய ஒரு வலிமையை உடையரான அரக்கரை ராட்சசரையும் அசுரர்களையும் மாண்டு போகும்படியாக படை பொருத, எதிரெதிரே படை வகுத்து பொருத, எதிரே படை வகுத்து பொருத, நன்மை செவ்வையாகிற நன்மையை உடையவனுடைய சீர் சௌரிய வீரிய பராக்கிரமங்களையும் ஆசிரித விஷயத்தில் சுவாமித்துவ வாத்சல்யங்களையும் பரவப்பெற்ற பறக்க பேசி துதிக்க பெற்ற நான் ஓர் குறைவியிலும் தேசாந்தரத்திலும் காலாந்தரத்திலும் தேகாந்தரத்திலும் பகவத் விஷயத்தில் இந்த அம்சம் அனுபவிக்க பெற்றிலோம் என்று ஒரு குறையுடைய நல்ல எல்லாவற்றையும் நான் அனுபவித்தேன். இப்போ இத்தனை ஆயுதங்கள் இருக்கான எம்பெருமான். அதுதான் அந்த கல்பக விருட்சமானது பனைத்தாற் போல ஒரு புஷ்பங்களாக பனை பெருசாக இருக்குது, அதே சமயத்தில் புஷ்பங்களோட கூடியிருக்கிறா போல இந்த ஆபரணங்கள் எல்லாம் எம்பெருமான் திருமேனியில் அமைந்திருக்கின்றன. எம்பெருமான் ஆகிற கல்பக விருட்சம், அந்த கல்பக விருட்சத்தில் இவைகள்லாம் அமைந்திருக்கின்றனன்னு அங்கே இந்த ஸ்லோகத்தை அடியொத்தி நம்பிள்ளை சாதிக்கிறார். இப்படி 28ஆம் ஸ்லோகம் முடிஞ்சது. அடுத்தது மத்தியமானச்சல பேனில சிந்து புரோச்சிதிக்ஷண தசாம் கமிதௌதே வக்ஷசி ஸ்புரித மௌக்திகஹாரே கௌஸ்துபஸ்ச கமலா
ச கரீஷ. இது 29வது ஸ்லோகம். ஹே கரீஷ, ஓ ஹஸ்திகிரிநாதனே, ஸ்புரித மௌக்திக ஹாரே, தளதளன்னு முக்தாஹாரத்தை உடையதான, அப்படின்னா முத்துமாலையை உடையதான, மத்தியமான சலப்பேனில சிந்து புரோத்திதி, புரோத்திதி அப்படின்னா அதாவது கடையப்படுகின்ற, அதனாலேயே அசைகின்ற நுரைகளை உடைத்தாயிருக்கிற கடல். அது கடலை போட்டு கடையிறான் பெருமான், அதிலே நுரைகள் உண்டாகின்றன. அப்படி இருக்கிற கடலில் நின்றும் க்ஷணதசாம் உதித்த சமயத்தின் அவஸ்தையை தே வக்ஷசி உனது திருமார்பில் கௌஸ்துபஸ்ச ஸ்ரீ கௌஸ்துபமணியும் கமலாச்ச பிராட்டியும் கமிதௌ அடைவிக்கப்பட்டுள்ளார்கள். அதாவது அந்த உதித்த சமயத்தினுடைய சமயத்தில் எவ்வளவு இளமையாக இருப்பாளோ அதே இளமையோடு தேவரீருடைய திருமார்பிலே அவர்கள் இருவரும் இருக்கிறார்கள். அந்த கௌஸ்துபம் என்ன, கமலா அந்த பிராட்டி என்ன, இருவரும் இருக்கிறார்கள், அடைவிக்கப்பட்டுள்ளன அப்படின்னு இந்த ஸ்லோகத்தில் சொல்கிறார். கரீஷனே, இந்த திருத்தோள்களின் அழகு திருமார்பிலே கொண்டு மூட்ட. திருப்பாணாழ்வார் எப்படி சௌந்தரிய தரங்கமானது ஒரு அவயவத்திலிருந்து இன்னொரு அவயவத்துக்கு அவரை தள்ளுறது, அப்போ ஆபாத சூடம் அனுபூய ஹரிம் அப்படின்னு சயானம் ஹரிம் அனுபூய, அந்த திருப்பாதம் தொடங்கி திருமுடி பரியந்தம் ஒவ்வொரு அவயவமாக அந்த அழகு அலைகள் தள்ள தள்ள அந்தந்த அவயவங்களில் ஈடுபட்டு அனுபவிக்கிறார் திருப்பாணாழ்வார். அந்த மாதிரி இப்பொழுது அந்த சௌந்தரிய தரங்கம், சௌந்தரியமாகிற அலை குரத்தாழ்வானை அடுத்தடுத்த அவயவங்களை அனுபவிக்க பண்ணுறது. திருத்தோள்களின் அழகு திருமார்பிலே கொண்டு மூட்ட, ஆழ்வானை கொண்டு மூட்டுறது, அதன் அழகை அனுபவிக்கிறார். நம் ஆழ்வார்களுக்கும் ஆச்சாரியர்களுக்கும் எம்பெருமானுடைய திவ்ய அவயவங்களில் அல்லாத அவயவங்களெல்லாம் ஒரு தட்டும், திருமார்பு ஒரு தட்டுமாக இருக்கும். மற்ற அவயவங்களை விட திருமார்பில் மிகுந்த அனுபவம் உடையவர்கள் இருப்பார்கள். அதுக்கு அடி எண்ணில் வேதாந்தாக தத்துவச்சிந்தாம் முரபிதுரசி எத் பாத சின்னைஸ்தரந்தி. வேதாந்தங்கள் தத்துவ சிந்தையை, யார் பரதத்துவம் என்ற சிந்தனையை முரபிதுரசி, முரபித் யார், முரனை கொன்றவனான எம்பெருமான், அவனுடைய உரசிலே, அதில் அவனுடைய திருமார்பிலே எத் பாத சின்னைஹி தரந்தி, தரந்தினா முடிக்கின்றன. எவள் எந்த பிராட்டியினுடைய பாத அடையாளங்களாலே இவன் தான் பரதத்துவம் என்று முடிக்கின்றனவோ, தத்துவ சிந்தையை முடிக்கின்றனவோ. அப்போ முரபிதுரசி எத் பாத சென்னைகின பிராட்டி எம்பெருமான் திருமார்பிலே நர்த்தனம் ஆடுறாள். அதனால் அவளுடைய திருவடிகள்லாம் அங்கே அடையாளமாக இருக்கின்றன. அதை கொண்டு இவன் தான் பரதத்துவம்னு தீர்மானிக்கின்றன வேதாந்தங்கள். அப்படி தரந்தி முடிக்கின்றன என்று பரதத்துவம் என்னதென்று நிர்ணயிக்கையிலே முயற்சி சுமந்தெழுந்த வேதாந்தங்கள், முயற்சியோட அந்த முயற்சியை சுமந்து கொண்டு மேலே எழுந்த வேதாந்தங்கள் ஸ்ரீமன் நாராயணனுடைய திருமார்பிலே பிராட்டியினுடைய பாதலாக்ஷா ரசாங்கத்தை கண்டு, அதாவது திருப்பாதங்களில் அவள் செம்பஞ்சு குழம்பு சாத்தின்னு இருக்கா. அது பெருமாள் திருமார்பில் படுறதுனால அப்படியே பதிஞ்சு போயிருக்கு, சிகப்பு நிறம். அதில் அந்த லாக்ஷா ரசம்னா அரக்கு ரசம், அதனுடைய ஒரு அங்கம்னா அடையாளம். அதை கண்டு பிராட்டியினுடைய திருக்கால்கள் பதிந்திருக்கின்றனவே என்று வேதாந்தங்கள் இவனே பரதத்துவமாக கடவன் என்று நிர்ணயித்து கவலை தீருமாயிற்று. அவைகள் கவலை தீர்ந்தன. ஆகவே பரதத்துவத்துக்கு பிரகாசகமான அவயவரே, பரத்துவத்துக்கு பிரகாசமான அவயவரே திருமார்பு. அதனால் பரத்துவத்தை பிரகாசப்படுத்துகிற அவயவந்தான் திருமார்பு. மத்தியமான இத்தியாதி பேரருளாளனுடைய திருமார்பிலே முக்தாகாரங்கள் தளதளவென்று விளங்குவதும் இடையே ஸ்ரீ கௌஸ்துபமணியும் நாச்சியாரும் திகழ்வதுமான இந்த நிலைமை எங்கனே வர்ணிக்கலாயிருந்தது என்றால், பண்டொருகால் தேவர்களுக்கு ஜீவனம் அளிப்பதற்காக
கடல் கடைந்தருளின காலத்திலே அக்கடைதலாலே நுரைகள் கிளர்ந்து கருங்கடல் என்னும்படியான கருநிறம் மாறி கடல் கருப்பாக இருக்கும், ஆனால் அந்த நிறம் மாறி வெண்ணிறம் பெற்ற அக்கடலில் நின்னும் இந்த ஸ்ரீ கௌஸ்துபமும் நாய்ச்சியாரும் தோன்றின சமயத்தில் நிலைமையாக தாதாத்மியம் சொல்லலாய் இருந்தது என்கிறார். அதனால் அப்படி வெண்ணிறம் பெற்ற கடலிலிருந்த இந்த கௌஸ்துபமும் நாய்ச்சியாரும் தோன்றின சமயத்தில் நிலைமைதான் அந்த தாதாத்மியம்னா அதோட ஐக்கியம். அதாவது தோன்றின காலத்தில் இருந்தவர்கள் தான் இப்பொழுது திருமார்பிலே இருக்கிறவர்கள் அப்படின்னு சொல்லலாக இருந்தது. சமுத்திரஸ்தானத்திலே திருமார்பும் மதனகால சமுச்சிதமாய் அதையேவ சஞ்சலமாயிராதென்ன நுரைகளின் ஸ்தானத்திலே தளதளவென்கிற என்ற முக்தாகாரங்களும் சமுத்திர ஸ்தானத்தில் எம்பெருமானுடைய திருமார்பு இருக்குது. அந்த மதன காலம், மதனம்னா கடையிறது, அந்த கடையிற காலத்திலே சமுச்சிதமாய் உண்டானதாய் அதையேவ சஞ்சலமாக இரான் நுரைகள், அவைகள் அசைகின்றன நுரைகள், அவைகளுடைய ஸ்தானத்தில் இந்த முக்தாகாரங்கள் இருக்கின்றன. தளதளன்னு இருக்கிற முக்தாகாரங்கள், அதாவது முத்துமாலைகள் இருக்கின்றன, அது வெண்மையாக இருக்குது. அந்த நுரைகளினுடைய ஸ்ரீ கௌஸ்துபமும் கமலையும், கௌஸ்துபம் என்ன, கமலா தேவி என்ன, அவர்கள் உதிக்கப்பெற்ற சமய தசையின் ஸ்தானத்தில் உதிக்கிற போது இருந்த தசை, அந்த ஸ்தானத்தில் இப்போது திருமார்பிலே விளங்குறதையும் அதே மாதிரி இருக்குது. ஆக இங்கனே உருவகப்படுத்தி இருக்கும் இது மிகவும் பொருந்துகிறது என்று இந்த 29வது ஸ்லோகத்தில் அருளி செய்கிறார். அடுத்து 30வது ஸ்லோகம். அஞ்சனக்ஷிதி பிருதோ யதி நாம உபத்யகா வரத ஹேமமயீ ஸ்யாத் தாதிருஷீ தவ விபாதி து லக்ஷ்மீः ஆம்பரீபத விடம்பித வித்யுத். ஹே வரதராஜனே, விடம்பித வித்யுத், மின்னல் போன்றதான தவ ஆம்பரி லக்ஷ்மிஸ்து, உனது பீதாம்பர சோபையோ எனில். அப்போ பீதாம்பரத்தினுடைய அழகோ என்றால் அஞ்சன க்ஷிதிபிருதா, அஞ்சனமயமான ஒரு மலையினுடைய, க்ஷிதிபிருத் அப்படின்னா பூமியை தரிக்கக்கூடியது. மலைகளெல்லாம் பூமியில் பதிந்து இருக்கின்றன, அந்த பூமிக்குள்ளேயும் அவைகள் நீண்ட தூரம் செல்லுகின்றன. அதனால் ஒரு சுகத்தில் ஒரு ஆணி அடித்து ஒரு படத்தை மாட்டினா அந்த படத்தை அந்த ஆணி தாங்கின்னு இருக்குது. அந்த மாதிரி பூமிக்குள்ளே ஆணி அடித்தார் போல பர்வதங்கள்லாம் சென்றிருக்கின்றன, அதனால் பூமியை தாங்குகின்றன அப்படின்னு சொல்கிறார். இந்த படத்தை ஆணி தாங்கிறப்பில் ஆணி மாதிரி இருக்கிற இந்த மலை பூமியை தாங்கிறது. அதனால் க்ஷிதிபிருத்து, பூபிருத்து என்னெல்லாம் மலைக்கு பேர், பூமியை தரிக்கக்கூடியது அப்படின்னு அர்த்தம். க்ஷித்தின்னா பூமியை தரிக்கக்கூடியது. அப்போ அஞ்சனமயமானதொரு மலை, எம்பெருமானுடைய திருமேனி தான் அது. அஞ்சனம்னா கருப்பு மயமாக இருக்கிற அந்த மலையினுடைய க்ஷிதிபிருதா, மலையினுடைய உபத்யகா அப்படின்னா தாழ்வரை, மலையினுடைய அடிபாகம் அது ஹேமமயி, ஸ்வர்ணமயமாக இருக்குது. சியாத்யதி நாம, அப்படி இருக்குமேயாகில் தாதிருஷி விபாதி பத, அந்த மாதிரி அது போன்றதாக விபாதி விளங்குகின்றது. ஆச்சரியம். எது? உன்னுடைய திருப்பீதாம்பரம் அப்படி மலையினுடைய தாழ்வரை போல விளங்குகிறது. திருமார்பின் அழகு பீதகவாடையில் கொண்டு தள்ள அதனை அனுபவிக்கிறார். அந்த மார்பிலிருந்து கீழே பீதாம்பரத்துக்கு அந்த மார்பின் அழகு அடிச்சுட்டு போய்டுறது, அங்கே விழுந்து அதை அனுபவிக்கிறார். திருப்பாணாழ்வார் திருவடி தொடங்கி திருமுடி பரியந்தம் அனுபவித்தார், இவர் திருமுடி தொடங்கி திருவடி பரியந்தம் அனுபவிக்கிறார். அதனால் அப்படி பீதாம்பரத்தில் கொண்டு தள்ள அந்த பீதாம்பரத்தை அனுபவிக்கிறார். மேகசியாமமான திரு அரைக்கு பரபாக ரசாவகமான திருப்பீதாம்பரம். மேகசியாமம் அப்படின்னா மேகம் போன்ற கருத்ததாக இருக்கக்கூடிய, திரு அறைனா இடுப்பு, இந்த இடுப்புக்கு பரபாக ரசாவகமான வேறு நிறத்தில் இருந்து கொண்டு ரசத்தை விளைக்கக்கூடியது, அந்த ரசாவகமான திருப்பீதாம்பரம் அமைந்திருக்கும்படியே,
திருப்பீதாம்பரம் எப்படி அமைஞ்சிருக்கோ அதை அபூதோபமையாலே பேசுகிறார். அபூதோபமை, அதனால் இதுவரையிலும் காணப்படாத ஒரு உபமை, அதாலே பேசுகிறார். மைவண்ண நறுங்குஞ்சி குழல் பிந்தாழ அப்படின்னு திருவங்கையாழ்வாருடைய திருநெடுந்தாண்டக பாசுரம். அப்படி மைவண்ணமானதொரு கருப்பு வண்ணமானதொரு மலைக்கு ஹிரண்மயமானதொரு தாழ்வரை உண்டாகில், அதுதான் திருப்பீதாம்பரம். ஹிரண்மயமான தங்கமயமானதொரு தாழ்வரை உண்டாகில் திருப்பீதாம்பரத்தின் சோபையை அதனோடு ஒப்பிடலாம் என்கிறார். அந்த மாதிரி ஒன்றும் ஹிரண்மயமான தாழ்வரைன்னு கிடையாது. அதனால் அந்த பீதாம்பரத்தினுடைய அழகுக்கு ஒப்பாக எதையும் சொல்ல முடியாது. அஞ்சன பர்வதத்தின் ஸ்தானத்தில் பேரருளாளன் தேவபெருமாள் இருக்கார். ஹிரண்மய ஸ்தானத்தில் திருப்பீதாம்பரம் இருக்கிறது. விடம்பித வித்யுத் அப்படின்னா ஏமாற்றக்கூடிய மின்னல் அப்படின்னார். அதாவது மின்னல் போன்றதுன்னு அர்த்தம். எது மின்னல் போன்றது? எம்பெருமானுடைய திருப்பீதாம்பரம் அவ்வளவு ஒளியோடு இருக்குது. திருஷ்டாந்த, அப்போ விடம்பித வித்யுத் என்ற விசேஷம் திருஷ்டாந்த கோட்டியில் அது ஹேமமயி என்பதற்கு அனுகுணமாக கிடைக்கிறது. ஏன்னா ஹேமமயின்னா தங்கமயமாக இருக்குது அந்த திருத்தாழ்வரைன்னு சொன்னார். தாழ்வரைன்னா அந்த மலையினுடைய அடிவாரம், அது தங்கமயமாக இருக்குது. அதுமாரி இடுப்புக்கு கீழே தானே இந்த பீதாம்பரம் தொங்குகிறது. அதனால் அதுவும் தாழ்வரை போல இருக்கிறது. அதனால் ஹேமமயி அப்படின்னு அங்கே சொன்னதுனால, சொர்ணமயமான தாழ்வரைன்னு சொன்னதுனால இதுவும் இந்த ஸ்வர்ணமயமாக இருக்குது இந்த திருப்பீதாம்பரம். அஞ்சன க்ஷிதி பிருதா என்றதற்கு அனுகுணமாக தாஷ்டாந்திகத்தில் வச்சன வியக்தி ஒன்றும் இல்லை. அப்போ அஞ்சன க்ஷிதி பிருத்துன்னா என்ன? பேரருளாளன் அவன் திரும்பியை தான் வச்சுக்கணும் அப்படியே முழுவதும். அஞ்சனமயமானதொரு மலை அப்படின்னு சொன்னதுனால அந்த மலையை போன்ற திருவேணி உடையவன் அப்படின்னு அவனை வைத்துக்கொள்ளணும். அதனால் ஒன்றுமில்லை ஆகிலும் பேரருளாளனுடைய திரு உருவ வண்ணம் கீழே சொல்லித்தாகையாலும் கீழ் ஸ்லோகங்கள்லேயே அவருடைய திரு உருவத்தை சொல்லியிருக்கார். அதனால் அது சுப்பிரசித்தமாகையாலும் இந்த திருஷ்டாந்த பலத்தாலும், அந்த திருஷ்டாந்தம் என்னென்னா அந்த தாழ்வரை போல் இருக்குது பீதாம்பரம் அப்படின்னா, அந்த தாழ்வரைன்னா மிச்ச பாக்கி இருக்கிறது மலை தான். அதனால் திருமேனி இந்த மலை போல் இருக்குதுன்னு தன்னால் வந்துடும். அதனால் திருஷ்டாந்த பலத்தாலும் சுவியக்தமாக கூடியதாகையாலும் நன்றாக அறியப்படக்கூடியதாக இருக்குது. இது நல்ல தெளிவாக இருக்குது. வியக்தம்னா தெளிவாக இருக்குது. அந்த திருமேனி தான் சொல்லப்படுறது அஞ்சன க்ஷிதி பிருதகான்றதுனால. அதனால் இங்கே சொல்லவில்லை அஞ்சன க்ஷிதி பிருதா விக்கிரகஸ்ய அப்படின்னு ஒரு வார்த்தை இல்லை. விக்கிரகஸ்யன்னா திருமேனியினுடைய அப்படின்னு இல்லை. அதனால் அது அந்த திருமேனியினுடைய பதம் இல்லைன்னாலும் அந்த திருஷ்டாந்த பலத்தினால தாஷ்டாந்திகத்தில் அஞ்சன க்ஷிதி பிருதகான்னாலே அஞ்சனமயமானதொரு மலையினுடைய அப்படின்னா அந்த மலை போன்ற திருமேனியினுடையன்னு அர்த்தம் வரும். அதனால் அஞ்சன க்ஷிதி பிருதகான்னா அஞ்சன க்ஷிதி பிருதா விக்கிரகஸ்ய அப்படின்னு ஒரு பதம் வைத்து கொள்ளலாம் அப்படின்றார். அது அன்வயத்துக்காக நம்ம மனசில் பொருள் படுவதற்காக அதை வச்சு கொள்ளலாம். இதில் இந்த முடிச்சோதியாய் பாசுரத்தில் கடைசி 2 அடி இப்போ இந்த பாட்டு மாதிரி இருக்குது. அதில் பாட்டு என்ன? முடிச்சோதின்றது திருவாய்மொழி 3வது 10 முதல் திருவாய்மொழி முதல் பாசுரம் 3:1:1. அதில் எப்படி இருக்குது? முடிச்சோதியாய் உனது முகச்சோதி மலர்ந்ததுவோ, அடிச்சோதி நீ நின்ன தாமரையாய் அலர்ந்ததுவோ, படிச்சோதி ஆடையடும் பல்கலனாய் நின் பைம்பொன் கடிச்சோதி கலந்ததுவோ திருமாலே கட்டுரையே. இந்த கடைசியில் படிச்சோதி ஆடையடும் பல்கலனாய் நின் பைம்பொன் கடிச்சோதி கலந்ததுவோ திருமாலே கட்டுரையே உரைக்கப்படும் அப்படின்னு சொல்கிறார். அதாவது நின் பைம்பொன் கடிச்சோதி அப்படின்னு 4வது பாதத்தில் இருக்குது பாட்டில். படிச்சோதி ஆடையடும் பல்கலனாய் கொண்டு கலந்ததுவோ. அப்போ நின் பைம்பொன் கடிச்சோதி, உன்னுடைய கடியின் சோதியானது, அதாவது இடுப்பினுடைய ஜோதிஷானது படிச்சோதி சுவாபாவிகமான ஒளியையுடைய ஆடையோடும் திருப்பரிவட்டத்தோடு அப்புறம் பல்கலனாய் திரு ஆவரணங்களுமாய் கலந்ததுவோ. அந்த இடுப்பினுடைய ஜோதிஷு தான் திருப்பரிவட்டம், ஆடை, அது அப்புறம் ஆவரணங்கள் இவைகளாக ஆயிற்றா கலந்ததுவோ. கீழும் மேலும் கலந்ததோ, அது மேலேயும் கலக்கிறது திருமேனியோட,
கீழையும் கலக்கிறது, திருமேனியோட அந்த ஆபரணங்களோடையும் கலக்கிறது. இந்த இடுப்பினுடைய ஜோதிஷு அர்த்தோ திருமாலே சிவப்பதியாகையாலே அர்த்தோ விஷ்ணு இயம்பாணி, அர்த்தம் யார்? எம்பெருமான். இயம்பாணி என்று விஷ்ணு புராணம் சொல்கிறது. விஷ்ணு புராணம் 1:8-18 அதனால் என்கிறபடியே சப்தார்த்தங்கள் இரண்டுக்கும் கடவன் எம்பெருமான். அப்படி ரெண்டுக்கும் கடவன் நீதானே, அதனால் கட்டுரையே நீ தான் இந்த அர்த்தத்தை சொல்ல வேணும். அதாவது உன்னுடைய அந்த பீதாம்பரத்தினுடைய அழகு, அதுக்கப்புறம் ஆபரணங்களுடைய அழகு உன்னுடைய இடுப்பு ஜோதிஷாக விளங்குறதா, கட்டிச்சோதியாக விளங்குறதா, அல்லது கட்டிச்சோதி தான் இந்த ஆபரணங்களாயும் பீதாம்பரமாயும் அது காட்சி அளிக்கிறதா, அப்படி ஜோதிஷோடு இருக்கா அப்படின்னு சந்தேகம். அதனால் இந்த சம்சயம் 2 கோட்டியிலும் கிடக்கிறது. முடி முதலான ஆபரணாதி சோபை, முகம் முதலான அவயவ சோபை ஆயிற்றோ, ஆபரண சோபை அவயவ சோபை ஆயிற்றோ, அதுதான் அவயவ சோபை ஆபரண சோபை ஆயிற்றோ அப்படின்னு அர்த்தம். அப்படி படிச்சோதி ஆடையோடும் பலனாய் கொண்டு கலந்ததுவோ அந்த பைம்பொன் கடிச்சோதி பசும்பொன் மாதிரி இருக்கிற இடுப்பினுடைய ஜோதிஷானது படிச்சோதி ஆடையோடும் அப்போ படிந்திருக்கிற ஜோதிஷை உடைய ஆடை அந்த திருப்பீதாம்பரத்தோடும் பல்கலனாய் கொண்டு கலந்ததுவோ, பல ஆபரணங்களாக கொண்டு கலந்ததுவோ. அப்போ ஆபரணங்களுடைய தேஜஸாக மாறித்தா, இதுவாக மாறித்தா, அது பீதாம்பரத்தினுடைய தேஜஸாக மாறித்தா, 2வாக மாறித்தா. எது? அந்த அறைன்றது இடுப்பினுடைய ஜோதிஷி, இவைகள் 2ஆக மாறித்தா. உன்னுடைய அழகியதாய் ஸ்பிருகணியமான திவ்ய கடிப்பிரதேசத்தில் உண்டான தேஜஸானது சுவாபாவிகமான தேஜஸை உடைத்தான பீதாம்பரம் தொடக்கமான பல திருவாபரணங்களாய் கொண்டு சேர்ந்ததுவோ என்று சப்தார்த்தம் சொல்கிறார். உன்னுடைய அழகியதாக இருக்குது, ஸ்பிருகணியம்னா கவர்ந்து இழுக்கக்கூடியதாக இருக்கிற திவ்ய கடிப்பிரதேசத்தில் உண்டான திவ்யமான இடுப்பு பிரதேசத்தில் உண்டான தேஜஸானது சுவாபாவிகமான தேஜஸை உடைத்தான, இயற்கையான தேஜஸை உடைத்தான பீதாம்பரம் தொடக்கமான பல திருவாபரணங்களாக கொண்டு சேர்ந்ததுவோ. அப்போ இடுப்பினுடைய தேஜஸ் இந்த ஆடையினுடைய தேஜஸாகவும் ஆபரணத்தினுடைய தேஜஸாகவும் ஆயித்தா. நீரிலே நீர் கலந்தார் போல பேத கிரகணத்துக்கு அனுபவத்தியேயாக இருக்குது. இப்போ கடிப்பிரதேசத்திலிருந்து இடுப்பிலிருந்து வர தேஜஸ் என்ன, ஆடை ஆபரணம் இவத்திலிருந்து வர தேஜஸ் என்ன, இது எது அதனுடைய தேஜஸ்ன்னு தெரிஞ்சு கொள்ள முடியாதபடி பேத கிரகணத்துக்கு அனுபவத்தையே இருக்குது. ஏன்னா ஒரு நீரில் இன்னொரு நீரை கொண்டு ஒரு பாத்திரத்தில் ஜலம் இருக்குது, வேற ஒரு பாத்திரத்தில் ஜலத்தில் கொட்டினா எது புதுசாக வந்த நீர், எது ஏற்கனவே இருக்கிற நீர் என்ன தெரியாதோ இல்லையோ, அந்த மாதிரியாக அப்படி இந்த ஜோதிஷுகள் ஒன்றோடு ஒன்று கலக்கரைச்சு எது கடிப்பிரதேசத்தினுடைய ஜோதிஷு, எது ஆடை ஆபரணத்தினுடைய தேஜஸ் என்று தெரிந்து கொள்ள முடியாமல் இருக்குது. அதனால் இதுவும் ஒரு திருமாலே, இதுவும் ஒரு சேர்த்தி. அதுக்கப்புறம் கிரகணத்துக்கு அனுபவத்தியாக இருக்க அன்னிய படிச்சோதி படிப்பாணியான ஜோதிஷு என்னவுமா, ஜோலி என்னவுமா அப்படின்னா ஸ்வர்ணமாகிற படியாணின்னா ஸ்வர்ணம், அந்த ஸ்வர்ணமாகிற ஒளி என்றும் சொல்லலாம் அப்படின்னார். அதாவது முதல்ல கடிச்சோதி ஆடை ஆபரணங்களுடைய ஜோதிஷாக மலர்ந்ததுவோ, கடிச்சோதினா இடுப்பினுடைய ஜோதிஷு இப்படி ஆயிற்று, அவைகளுடைய தேஜஸ் தான் இடுப்பினுடைய தேஜஸாக மாறித்தா அப்படின்னு 2 கேள்வி. அப்படி இல்லாமல் இந்த படிச்சோதி என்றால் படியாணியான ஒளி அப்படின்னு சொல்லலாம். படிச்சோதின்றது படிச்சோதி ஆடையோடு, அதாவது படிச்சோதின்றது பாட்டில் முடிச்சோதியாக உனது முகச்சோதி வறந்ததுவோ, அடிச்சோதி நீன தாமரையாக இறந்ததுவோ, படிச்சோதி ஆடையோடும் படிந்துள்ள அந்த ஜோதிஷு ஆடையோடு சேர்ந்ததானது பல்கலனாய் நின் கடிச்சோதியா திருவரங்கம் பெரியவர் அந்த படிச்சோதியாய் கொண்டு, படிச்சோதினா படிந்திருக்கிற ஜோதிஷு இடுப்பினுடைய தேஜஸ் ஆபரணங்களுடைய ஆடையினுடைய தேஜஸாக கலந்ததுவோ அப்படின்னு அர்த்தம். அல்லது அவைகளுடைய தேஜஸ் இடுப்பினுடைய தேஜஸாக மறந்ததுவோ அப்படின்னார். நீ நின்ன ஆனவனும் நீரிலே நின்னார் போல ஆதரித்து
நிற்கிறபடி எம்பெருமான் அங்கே திருமலையில் ரொம்ப ஆதரத்தோடு நிற்கிறான். இப்போ சுகப்பிரதமான நீரிலே நின்றார் போல ஆதரித்து நிற்கிறான் எம்பெருமான். சுகத்தை கொடுக்கறது நீர், அப்போ அதில் ஆதரத்தோடு நிற்பான். அந்த மாதிரி ஆதரத்தோட மலையிலே நிற்கிறான். இது பிராபியத்தினுடைய சரமாவதியாகையாலே அவருக்கு போக்கில்லையே. இதை விட வேற எங்கேயும் போகிறதுக்கு இடமில்லை. அதுதான் அச்சாவதாரம் தான் பிராபியத்தினுடைய சரமாவதி. அப்படி நின்றுருக்கிற எம்பெருமானுக்கு தான் இப்படி சுவாபாவிகமான கட்டியினுடைய தேஜஸ் ஆடை ஆபரணங்களுடைய தேஜஸ் அமர்ந்ததா, அல்லது ஆடை ஆபரணங்களுடைய தேஜஸ் கட்டி பிரதேசத்தினுடைய இடுப்பினுடைய தேஜஸாக மலர்ந்ததான்னு கேட்குறார் திருமாலே. இது இன்னொரு சேர்த்தி அழகு. அதாவது ஆடை ஆபரணங்களும் இந்த கட்டி பிரதேசமும், அதாவது இடுப்பு பிரதேசமும் சேர்ந்த சேர்த்தி அழகு மாதிரியே திருவும் மாலுமா சேர்ந்திருக்கிற ஒரு அழகு. இதுவும் ஒரு சேர்த்தி அழகு இருக்கிறபடி அகலகில்லே நின்று பிரியமாட்டாமல் இருக்கிற பிராட்டியும் ஸ்வதசர்வஜனான் நீயும் கூட விசாரித்து இதுக்கு ஒரு போக்கடி அருளி செய்ய வேணும். அந்த சம்சயத்துக்கு நிவாரகம் அருளி செய்ய வேணும் அப்படின்னு அர்த்தம். இந்த சம்சயத்தை நீக்கிற வழி சொல்லணும். இன்னும் அனுபவிக்க புக்க இவர் என்னுமோர் இயல்பினர் என நினைவறியவர் அப்படின்னு இவர் சந்தேகப்படுறார். என்றைக்கும் ஒரே இயல்பினர் என்று நினைக்க முடியாதவர், அப்படியே ஒரு இயல்பே இல்லாமல் மாறிண்டே இருக்கிற இயல்பை எப்பொழுதும் உடையவர். அது அந்த மாறிட்டே இருக்கிற தன்மைன்றது அது நித்தியமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறார். அதனால் மாறிட்டே இருக்கும். எம்பெருமானுடைய பிரகாரங்கள் ஒரு பிரகாரமாக இருக்காது. நித்தியானுபவம் பண்ணுபவர்கள் பண்டு இவரை கண்டறிவது எவ்வூரில் யாம் அப்படின்னு நித்தியானுபவம் பண்ணுற பிராட்டியை இவரை நான் எங்கே பார்த்துருக்கேன் முன்னே அப்படின்னு ஆச்சரியப்படுறா. அப்படி ஒரு ஆச்சரியத்தை காட்டுவான் எம்பெருமான். என்ன பயிலானிருப்பவர்கள், என்ன அவனை அபியசிப்பவர்கள். சொத சர்வஜனானவன் தனக்கும் தன்தன்மை அறிவறியனாக இருக்கும். தானே சர்வஜன்தான், ஆனால் இல்லாததை எப்படி அந்த சர்வஜத்துவத்தாலும் அறிய முடியும்? அது அறிய முடியாது. அதனால் தன்படின்றது மாறிண்டே இருக்குமா, அவனாலையும் கூட தெரிந்து கொள்ள முடியாது. ஆக இப்படி இன்று அனுபவிக்க புக்க இவரோடு திவ்யானுபவம் பண்ணுகிறவர்களோடு நித்தியானுபவம் பண்ணுகிறவர்களோடு நித்தியானுபவம் பண்ணுற நித்தியசூரியர்கள் பிராட்டிமார்கள் அவர்களோடு அவன் தன்னோடு வாசி இல்லை. அவனுக்கே அவனுடைய தன்மை தெரியாது. இச்சம்சயம் அனுவர்த்திக்கைக்கு காரணம் தெரியாது. தமக்கு இந்த சம்சயம் அறுதியிட ஒண்ணாதா போல அவர்களுக்கும் இருக்கிறார். இப்போ இந்த கட்டிப்பிரதேசத்தினுடைய தேஜஸ் ஆடை ஆபரணங்களுடைய தேஜஸாக மாறித்தா, அவைகளுடைய தேஜஸ் கட்டிப்பிரதேசம்னா இடுப்பு பிரதேசம் அதனுடைய தேஜஸாக மாறித்தா என்ன நித்திய சந்தேகமாக தான் இருக்குமே தவிர ஒரு நாள் சந்தேகத்துக்கு நிவர்த்தி வராது. அறுதியிட ஒண்ணாதா போல தமக்கு அறுதியிட ஒன்றல்ல. அதனால தான் அவர்களுக்கும் நித்தியானுபவம் பண்ணுற நித்தியர்களுக்கும் அல்லது பிராட்டிமார்களுக்கும் கூட அறுதியிட ஒண்ணாது என்கிறார். கட்டுரையை நீயே சொல்லணும், வேறு யாரும் சொல்ல முடியும் இந்த சம்சயத்தை. அதாவது சம்சயஸ்ய அஸ்ய சேத்தா தொமேவ குருநந்தன தொமேவ விஷ்டிநந்தன அப்படின்னு நீதான் இந்த சம்சயம் எல்லாத்துக்கும் சேத்தாவாக இருக்கிறவன் நீதான் ஆக முடியும் அப்படின்னு அர்ஜுனன் கண்ணனை பார்த்து சொல்கிறான். அதனால் இப்படி ஆழ்வார்களுடைய அனுபவத்தை வைத்து குரத்தாழ்வானும் இந்த பாட்டில் எப்படி ஒரு பீதாம்பரத்தினுடைய ஜோதிஷானது அந்த கட்டிப்பிரதேசத்தினுடைய ஜோதிஷாக இருக்குது, அப்படி அதுக்கு ஒரு மலை தாழ்வரை போல் அவ்வளோ ஸ்பிருகணியமாக அவ்வளவு பொன்னாகவே இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த ஜோதிஷு விஞ்சி இருக்கிறது என்று அனுபவிக்கிறார். இதோட வரதராஜஸ்தவத்தில் 30வது ஸ்லோகம் முடிந்தது. பற்பமென திகழ் பைங்கழலும் தன் பல்லவமே விரலும் பற்பமென திகழ் பைங்கழலும் தன் பல்லவமே விரலும் பாவனமாகிய பைந்துவராடை பதிந்த மருங்கழகும் பாவனமாகிய பைந்துவராடை பதிந்த மருங்கழகும் முப்புரி நூலோடு முன் கையில் ஏந்திய முக்கோர் தன்னழகும் எப்பொழுதும் யதிராசன் வடிவழகு என் இதயத்துள்ளதால் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிரே இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிரே இல்லை எனக்கெதிரே இல்லை எனக்கெதிரே இல்லை எனக்கெதிரே
எனக்கெதிரே